கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் யாவருக்கும் நம்முடைய சர்வ வல்லமையுள்ள யெகோவா தேவனையும் அவரது ஒரே குமாரனாகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினால் கிருபையும் சமாதானம் நம் யாவருக்கும் பெருக கடவுது என்ற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய நாளிலும் நாம் பார்க்கக்கூடிய இந்த ஒரு ஆவிக்குரிய பாடத்தின் தலைப்பு நம்முடைய மூத்த சகோதரர் சார்லஸ் தேஸ் ரசல் அவர்களுடைய செர்மன் புத்தகத்தில் பக்கம் 557வது பக்கத்திலிருந்து இந்த பாடம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு பாடத்தின் தலைப்பு சகோதரர் சொல்லி சென்றவிடமாக பாஸ் ஓவர் இன் டைம் அண்ட் இன் ஆனிடைம், அதாவது பஸ்காவின் நிழலும் பொருளும் அப்படிங்கிற தலைப்பில் இன்னைக்கு நம்ம தேவனுடைய வார்த்தைகளை நம்ம பார்க்கலாம். அதற்கு ஆதார வசனமாக 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7 மற்றும் 8 வசனங்களை வாசிக்கிறோம். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறமே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசரிக்க கடவோம். பாருங்க, இன்றைய நாளில் நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஆதார வசனத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்க போகிறது புளிப்பு பற்றி நீங்கள் நம்ம பார்க்க போகிறதில்ல. நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே அப்படிங்கிற காரியங்களை குறித்து தான் நம்ம பார்க்கணும். சார், அப்படின்னா இந்த ஒரு பஸ்கா அப்படிங்கிற நியமம் நமக்கு தெரியும். இது நம்முடைய பிதாவாய் தேவனால அங்கே இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட முதலாவது ஒரு கட்டளைன்னு கூட நம்ம பார்க்கணும். சரி, அப்படி இவங்க அதை என்ன பண்ணணும், வருடந்தோறும் அவங்க கொண்டாடுறாங்க அப்படிங்கிற காரியங்கள் நம்ம பார்க்கணும். அப்போ இப்படிப்பட்ட வருடந்தோறும் கொண்டாடக்கூடிய இந்த பஸ்கா பண்டிகை அவங்க தொடர்ந்து கொண்டாடிட்டு வர்றாங்க. அவங்ககிட்ட போய் ஏன் கொண்டாடுறீங்கன்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவோம்? மோசே கட்டளை கொடுத்தாரு, நாங்கள் செய்கிறோம். அல்லது இன்னொரு கோணத்தில் சொல்லணும்னா, எங்கள் மூதாதையர்கள் என்ன பண்ணாங்க, எகிப்தில இருந்து காப்பாற்றப்பட்டாங்க, அதையும் நாங்கள் என்ன பண்ணுறோம், ஒரு பண்டிகையை கொண்டாடுறோம்னு சொல்லுவோம். சரி, இப்போ அடுத்தது இந்த ஒரு பஸ்கா பண்டிகை யாரெல்லாம் கொண்டாடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்தவ மண்டலம் இன்னைக்கு கொண்டாடுது. போய் இதை ஏன் நீங்கள் கொண்டாடுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்களும் முழுமையான விளக்கம் தெரியுமான்னு கேட்டால் இயேசு கிறிஸ்து கொண்டாட சொன்னாங்க. ஆனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், வருஷம்லாம் கொண்டாட மாட்டோம், டெய்லியும் கொண்டாடுவோம், மாதம் கொண்டாடுவோம், இப்படியெல்லாம் வாரம் கொண்டாடுவோம். இப்படியெல்லாம் ஒவ்வொரு சபைகளில் ஒவ்வொரு மாதிரி நடத்திட்டு இருக்கிறாங்க. சரி, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டோம்னா, முழுமையாக தேவன் அங்கே யாருக்கும் அதனுடைய விளக்கத்தை கொடுக்கல. சரி, அப்படின்னா இன்றைக்கு நாம கூட என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், எப்படி யூதர்கள் பாரம்பரியமாக கொண்டாடிட்டு இருக்கிறாங்களோ, எப்படி கிறிஸ்தவர்கள் வருஷம் ஏதாவது மாற்றம் இருக்குங்களா அவங்க கொண்டாடுறதுல? அப்படின்னு நம்மகிட்ட மாற்றங்கள் இருக்கா? இல்லைங்களா? இருக்கணும். இல்லைன்னா இந்த கொண்டாடக்கூடிய இந்த பண்டிகையில எந்த அர்த்தமும் இல்லாமல் போயிடும். நாங்களும் போன வருஷம் பாஸ் ஓவர் அட்டன் பண்ணோம், இந்த வருஷம் அட்டன் பண்ணோம், அடுத்த வருஷம் அட்டன் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா இது உலகத்தின் பண்டிகை மாதிரி இல்லை. இந்த பண்டிகை என்னன்னா, தேவன் சித்தமானால் நாமும் இந்த ஒரு அடுத்த வாய்ப்புக்குள்ள கடந்து போகாதபடிக்கு நம்ம மகிமைக்குள்ள கடந்து போகணும். சரி, அப்படின்னா இந்த பண்டிகை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அங்க ஏற்படுத்தப்பட்ட காரியங்கள் நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த இஸ்ரேல் ஜனங்கள் இப்ப குடும்பமா ஒன்னஸா அந்த ஒரு விஷயத்தை செய்யும். குடும்பமா ஒரு ஒன்னஸா அந்த விஷயத்தை செய்யும். யாருக்காக செய்யணும்னா, ஒவ்வொருத்தரும் தங்களுக்காக செய்ய தேவையில்லை, தங்க குடும்பத்துல யாரெல்லாம் மூத்தவங்களோ அவங்களுக்காக செய்யணும். யாருக்காக செய்யணும்? அந்த குடும்பத்தில் உள்ள மூத்தவங்களுக்காக செய்யணும். இது ஒரு டிவைன் அரேஞ்ச்மெண்ட். அப்ப இதை நினைவு கூறக்கூடிய யூதர்கள் கூட எப்படிதான் இருந்திருப்பாங்க அப்படின்னு நீங்க பாத்துட்டீங்கன்னா, அங்க அவங்க எங்களுடைய அண்ணனை காப்பாற்றுறதுக்காக, வீட்டில் மூத்தவங்களை காப்பாற்றுறதுக்காக இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு பண்டிகை அங்க தேவனால ஏற்படுத்தப்பட்டுச்சு. நம்மளுக்கு அது ஒரு சின்ன பண்டிகை தான், ஆனா இஸ்ரேல் ஜனங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய பண்டிகை. உயிரை கொடுக்கறது, திருப்பி உயிரை கொடுக்கறதுன்னா சாதாரண விஷயமா? இப்போ நீங்கள் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிருக்கிறோம், திருப்பி வெளியில வந்தோம்னா எப்படி இருக்கும் நம்மளுக்கு? அப்பாடா, செலவானாலும் பரவாயில்ல, திரும்ப வந்துட்டோம். ஒருவேளை திரும்ப வரலைன்னா துக்கம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படியாக நம்முடைய முற்பிதாக்கள் அங்க இறந்து போகக்கூடிய ஒரு வாய்ப்புக்குள்ள இருந்து இப்ப என்ன பண்ணிட்டு வந்துட்டாங்க, காப்பாற்றப்பட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அவங்க ஒரு பண்டிகையாக அங்க கொண்டாடுவாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு பஸ்கா நிழலான காரியத்தை
நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பார்க்கும்போது, தம்முடைய வாழ்க்கையினுடைய இறுதி பகுதியில் அதை அவர் எப்படி அந்த பஸ்காவை புசித்து அந்த ஆட்டை அடித்து எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்றாருன்னா, அதை என்ன பண்றாரு அப்படின்னா நிஜமான பஸ்காவை ஏற்படுத்துறாரு. அதாவது நினைவு கூறுதலை ஏற்படுத்துறாரு. சரி, இந்த நிஜமான பஸ்கா அப்படின்னு கேட்டோம்னா அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா கடந்து போகுதல். பஸ்கா அப்படின்னு சொன்னாலே என்னங்க? கடந்து செல்லுதல். அது அவ்வளவுதான். யார் கடந்து செல்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க தூதர்கள் கடந்து செல்வாங்க, அல்லது சங்கார தூதர், அல்லது நியாய தீர்ப்புன்னு கூட நம்ம சொல்லலாம். சரி, அப்படின்னா இப்ப நம்ம இந்த பாடத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டு நம்ம போறோம். அப்ப நியாய தீர்ப்பு கடந்து போகுது அப்படின்னா அங்க முதற் பலன்களுக்கு, இங்கேயும் முதற் பலன்களுக்கு. அப்ப இன்னைக்கு உங்க மேலையும் என் மேலையும் எப்பேற்பட்ட நியாய தீர்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா, நமக்கும் மரணம். இந்த இரண்டு மரணங்களுக்கு வித்தியாசம் இருக்கு. நிழலான மரணத்துக்கும் நிஜமான மரணத்துக்கும். நிழலான மரணத்துல அவங்க மரிச்சிருவாங்க, ஆனா தேவனுடைய ராஜ்யத்துல மீண்டும் அவர்களுக்கு உயிர்த்தெழுதல் உண்டு. ஆனா நிஜமான இந்த நியாய தீர்ப்புல, இன்னும் சரியா எக்ஸாக்டா சொல்லணும்னா, இந்த சுவிசேஷ யுகத்துல வாழக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் எப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு அப்படின்னு சொன்னா, நீங்க கீழ்ப்படிஞ்சீங்கன்னா தேவன் சொன்னதை அவங்க பாருங்க, தேவன் என்ன சொல்லிட்டார் அப்படின்னு கேட்டோம்னா மோசே மூலமாக, நீங்க வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது. எந்த வீட்டுக்குள்ள நீங்க இருக்கணும்னா நிலைக்கால்கள்ல ரத்தம் பூசப்பட்ட வீட்டுக்குள்ள நீங்க இருக்கணும். அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு. அந்த பாதுகாப்புக்குள்ள நீங்க இருந்துட்டீங்கன்னா அதுதான் கீழ்ப்படிதல். நீங்க இப்ப இது கீழ்ப்படுகிறீங்களா இல்லையா? பாருங்க, எகிப்தியர் கீழ்ப்படியல, அவங்களுக்கு குடும்பத்துல நிறைய மரணங்கள். இங்க இஸ்ரேல் ஜனங்கள் கீழ்ப்படிஞ்சாங்க, அதனால அவர்கள் காப்பாற்றப்பட்டார். இதுதான் விஷயம். இப்ப அதே காரியங்கள் இப்ப எங்க வந்துருச்சு அப்படின்னு கேட்டோம்னா, நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்காரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளும் போது, இன்னைக்கு கிறிஸ்துவனுடைய ரத்தத்து அந்த விசுவாச வீட்டுக்குள்ளதான் இன்னைக்கு நம்ம இருக்கணும். வேற வீட்டுக்கு போலாமா அப்படின்னா, இன்னைக்கு மற்ற ஐக்கியங்கள்லாம் இருக்குது, நிறைய சபைகள்லாம் இருக்குது. யோசிச்சு பாருங்க, எல்லா ஐக்கியங்களும் கிறிஸ்துவனுடைய ரத்தம் பூசப்பட்ட ரத்தமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. நிறைய ஐக்கியங்கள் கிறிஸ்துவனுடைய உண்மையான ரத்தம் பூசப்பட்டதாக இல்ல, சொந்த ரத்தத்தை பூசுறாங்க. ஜீவன் எதை குறிக்குது? ரத்தம் எதை குறிக்குதுன்னா ஜீவனை எங்க அடையாளப்படுது. அப்ப கிறிஸ்துவனுடைய ஜீவனுக்குள்ளாக அடைக்கலம் புகுந்த ஒரு நிலைமை. இந்த நிலைமையில இல்லாம நீங்க ஒருவேளை வேற வீட்டுக்கு நீங்க போயிட்டீங்கன்னா அது கீழ்ப்படியாமை. அப்ப கீழ்ப்படியாமையினுடைய தண்டனை அந்த நியாயத்திற்குள்ள என்ன அப்படின்னு கேட்டோம்னா நமக்கு மரணம். எப்படிப்பட்ட மரணம்னா இரண்டாம் மரணம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சரி, அப்படின்னா இங்க நல்லா கவனிச்சு பார்க்கலாம். இங்க யாருக்கு மட்டும்தான் இந்த ஒரு சோதனை அப்படின்னு கேட்டா முதற் பலன்களுக்கு மட்டும்தான் சோதனையை ஒழிய சுத்தி இருக்கிற மற்றவங்களுக்கு இல்ல. அப்ப முதற் பலன்கள் யாருங்க? இங்க உட்கார்ந்திருக்கிறது யாரு? தேவனோட யாரெல்லாம் தேவனே உங்க சித்தம் செய்யறதுக்காக நான் வர்றேன் அப்படின்னு யாரெல்லாம் தேவன்ட்ட என்னை ஒப்பு கொடுக்கறேன்னு சொல்லி அவர் கையில் ஒப்பு கொடுத்துட்டாங்களோ, யாரெல்லாம் கிறிஸ்துவின் மூலமாக அவருடைய சத்தியங்களை கற்றுக்கொண்டு தேவனுக்கு முன்பதாக அங்க தங்களை அர்ப்பணிச்சுட்டாங்களோ, வாக்குறுதி கொடுத்துட்டாங்களோ, அவங்க எல்லாரும் இப்ப தேவனுடைய புத்திரர்கள். இவங்களுக்கு தான் ஒரு மிகப்பெரிய நியாய தீர்ப்பு நடந்து கொண்டிருக்கிறது. எந்த நாட்கள்னா இந்த பஸ்கா நாட்கள். இந்த நாள்ல நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, நாம் அர்ப்பணித்த அர்ப்பணிப்பை இன்னும் அதிகமாக அதை சுத்திகரித்து நம்ம இன்னும் அதிகமாக அந்த அர்ப்பணிப்பை ஸ்ட்ராங் பண்ணணும். அதுக்கு தான் இந்த ஒரு வாய்ப்பு, இந்த நாட்கள். நீங்கள் இதை கவனிச்சு பாருங்க, மற்ற பாடங்கள் எல்லாம் வருஷம் பூரா கொடுக்கப்பட்டிருந்தாலும் பஸ்கா மட்டும் ஏன் உங்களுக்கு ஒரு 2 மாதம் 3 மாதம் சேர்த்து கொடுக்குறாங்க? இந்த ஒரு 2 சப்ஜெக்ட் எடுத்தால் போதும், ஏன் நீங்கள் 3 மாதம் எடுக்கிறீங்க? அந்த அளவுக்கு இதெல்லாம் முக்கியத்துவமா அப்படின்னு கேட்டால் யோசிச்சு பாருங்க. இதில் இன்னும் நீங்கள் வேற சில பாடங்கள் என்ன கொடுக்குறாருன்னா, இந்த பாடத்திலே அடுத்து வருது என்ன பாயிண்ட் வரும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் மேல நீங்க விசுவாசம் வைங்க அப்படின்னா சும்மா பேரளவுல நீங்க யோசிச்சு பாருங்க. போய் கிறிஸ்டியன்ஸ் இல்லை ஹிந்துஸ் போய் கேட்டு பாருங்க, மற்ற மதத்தினத்தை கேட்டு பாருங்க, இயேசு கிறிஸ்து உங்களை காப்பாற்றுவாரான்னு கேட்டா ஆமா என்னை காப்பாற்றுவார், எல்லாரையும் காப்பாற்றுவார் அப்படிதான் சொல்லுவாங்க. சரி, இதே நம்பிக்கை தான் நம்ம கிட்டே இருக்கா? இதே நம்பிக்கை தான் நம்ம கிட்டே இருக்குல்ல? காப்பாத்துவாரு, நம்மளையும் காப்பாத்துவாரு, அவ்வளவுதான் வச்சிருக்கிறோமா? இதுக்கு இதை விட இன்னும் அடுத்த ஸ்டெப்ல இருக்கமா நான் கேட்கிறேன்.
ரீப்ரன்ஸில் ரசல் என்ன செய்யறாருன்னா, நீங்கள் முதல்ல இன்னும் அவரை ரட்சகராக ஏற்றுக்கவே இல்லை அப்படிங்கிறது. எப்படி சொல்கிறீங்க பிரதர் அப்படின்னு ரசல்வத்தை கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, ரட்சகர்னா எதுலேருந்துலாம் காப்பாற்றுவார்? பாவம் மரணத்துலேருந்து மட்டும்தான் காப்பாற்றுவாரா? இப்போ உங்கள் அப்பா, உங்கள் வீட்டில் ஒரு ஃபேமிலி குடும்ப தலைவர் எதுலேருந்துலாம் காப்பாற்றுவார்? குடும்பத்துக்கு என்ன பிரச்சனைனா அவர் தான் முன்னாடி வந்து நிற்பார். அப்படின்னா இன்னைக்கு எனக்கு பிரச்சனைனா இல்லை நம்ம எல்லாருக்கும் பிரச்சனைனா யார் தான் முதல்ல வந்து நிற்பார்? ரட்சகர் வந்து நிற்பார். ஒவ்வொரு விஷயத்திலையும் என்னை காப்பாற்றுகிறார். ஏன்னா அது பாவத்திலையும் நான் சிக்கிடக்கூடாது, கஷ்டப்படக்கூடாதுன்னு அவர் அன்புள்ளம் கொண்டவர். அப்போ என்னுடைய ஒவ்வொரு காரியங்களையும் அவர் என்ன பண்ணுவார்? இப்போ ஒருவேளை நான் ரொம்ப மரண படுக்கையில் கஷ்டப்பட்டு இருக்கிறேன், குடும்பத்தார் அழுதுட்டு இருக்காங்கன்னா அவர் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. என்னுடைய ரட்சகர் ஒருவேளை அவருக்கு தெரிஞ்சிருக்கும், பிதாவை தேவனால் வெளிப்படுத்தப்படும் விதமாக ஒருவேளை இவர் மகிமைகளை கடந்து போறாரு, இல்லை இது சிகிச்சைக்காக கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த விஷயங்கள் அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம். மற்றபடி நம்மளுக்காக அவர் வருத்தப்படுவார்னா இல்லை நம்ம கஷ்டப்பட்டுருக்கோமா, நீ ரெடியானதுக்கு அப்புறம் வா அப்படின்னு வேற வேலையை பார்ப்பாங்க. பாருங்க, ரட்சகர் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு நிமிஷமும் அவரை நினைக்கணும். ஒவ்வொரு இப்ப நம்ம போயிட்டு இருக்கும்போது கால் ஸ்லிப்பாச்சுன்னா என்ன ஆகும்? உடனே பக்கத்துல பார்த்துன்னு சொல்றாங்க. நம்ம ரட்சகராக இருந்தா என்ன பண்ணுவாரு? என்ன பண்ணுவாரு ரட்சகர்? ஆவிக்குரிய ரட்சகர் கண்ணால பார்க்க முடியாது. ஆனா ரட்சகர் நம்ம அப்பா பக்கத்துல இருந்தாரு என்ன பண்ணுவாரு? நம்முடைய குழந்தை கீழே விழுந்துருச்சு இல்ல தடுமாறிடுச்சுன்னா உடனே நம்ம என்ன பண்றோம்? மற்ற ஜனங்கள் பார்த்து அப்படின்னு போயிடுவாங்க. அப்பாவோ அம்மாவோ என்ன பண்ணுவாங்க? அப்பா வந்து பேசாம விட்டுட்டாலும் கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன போய் அந்த தடையை கொடுத்து அதை வலிக்குதா என்ன பண்ணுது கேட்பாங்களா இல்லைங்க? நம்ம ரட்சகர் நம்மளை வந்து கவனிப்பார மாட்டாங்க ஒவ்வொரு விஷயங்களும். ஏன்னா அவரை பத்தி ரசல்வர் எழுதும்போது என்ன சொல்லிட்டாருன்னா, நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்களேங்கிற வசனத்தை சொல்லிட்டு சொல்றாரு, நீங்கள் விலை கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டீங்க. மீட்புங்கிறது எப்படி அப்படின்னு கேட்டோம்னா, உங்களை காப்பாற்றுறது மட்டும் இல்லை, உங்களை விலை கொடுத்து வாங்குறதா. ரிடீம்டு இல்லை, ரேன்சம்டு. ரேன்சம்னா மீட்கும் பொருள் கொடுத்து உங்களை என்ன பண்ணிட்டாராங்க? வாங்கிட்டாருங்க. நம்ம யாருக்கு சொந்தம்னா இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தம். இப்போ இயேசு கிறிஸ்துவ வந்து வச்சிருக்காரு நம்மளை. இயேசு கிறிஸ்துடைய கையில் இருக்கும். இப்போ வந்து நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, நம்மளை ஒரு லெவலுக்கு நம்மளை சிஸ்லிங் ஷேப்பிங் பண்ணிட்டு நம்மளை கொண்டு போய் தேவன் முன்பாக கொண்டு போய் நிற்க வைக்க போறாரு. தேவனே நீங்கள் எனக்கு கொடுத்த ஜனங்கள் நான் அப்படியே உங்கள்கிட்ட கொண்டு வந்து நிப்பாட்டுறேன் அப்படின்னு சொல்லி நாங்கள் 1,40,000 பேரை கொண்டு போய் எங்கள் மகிமையில கொண்டு போய் சேர்க்க போறோம். அப்போ இன்னைக்கு நம்மளுக்கு சிஸ்லிங் ஷேப்பிங் நடக்குது அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு கர்த்தருடைய கரங்கள்ல நம்ம இருக்கிறோம், ரட்சகருடைய கரங்கள்ல இருக்கிறோம். நம்ம ரட்சகர் நம்மளை காப்பாத்திட்டு இருக்கிறாரு. இப்ப யோசிங்க, இந்த விசுவாசம் பத்துமா? போதுமா? முதற் பலன்கள் நான் தான் அப்படின்னு நீங்க ஒருவேளை நீங்க நினைச்சீங்கன்னா இந்த விசுவாசம் போதுமா? அப்படின்னு நம்ம எந்த அளவுக்கு நம்ம மனவாளனோட ஒன்றித்திருக்கணும், தேவனோட ஜபத்தில் ஐக்கியப்பட்டிருக்கணும். ஆனாலும் மனவாளனோடு எந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயத்திலையும் அப்பா அண்ணன் சொல்லி கொஞ்சம் எனக்கு என்ன பண்ணுங்க, இந்த ஹெல்ப் பண்ண சொல்லுங்க அப்படின்னு கேட்கலாமா கேட்கக்கூடாது? இந்த ஜபம் ஏற்கப்படுமா படாது? பாருங்க, ஒவ்வொரு விஷயத்தை அவர் செய்யறாருன்னா நம்ம கிறிஸ்து நமக்காக கொடுக்கப்பட்டதுக்காக என்னைக்கே நம்ம ஜபம் நன்றி சொல்லியிருக்கோமா? கிறிஸ்து நமக்கு ஒவ்வொரு விஷயங்களும் ஹெல்ப் பண்றாருல, நம்மளுக்கு மீட்பு கொடுத்துருக்காருல, காப்பாற்றுறாருல, நம்ம என்னைக்காவது தேவன் நன்றி சொல்லியிருக்கோமா? அன்பு செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம், அன்பும் நம்ம பிரேயர்ல செய்யறோம். நீங்க கொடுத்த என்னுடைய அண்ணனுக்கா மனவாளுக்கா நன்றி அப்படி நம்ம சொல்றோமா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, யோசிச்சு பாருங்க. அன்றைக்கு இஸ்ரேல் ஜனங்களுடைய முதற் பலன்கள் காப்பாற்றப்பட்ட ஆங்கிலத்தில் சொல்லும்போது ஸ்பேர்டு பாஸ் ஓவர் அப்படின்னு அங்க சொல்றாங்க. ஸ்பேர்டுனா காப்பாற்றப்பட்டாங்க, விடப்பட்டாங்க, மீதி விடப்பட்டாங்க, அல்லது பாஸ் ஓவரா கடந்து செல்லப்பட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை அங்க சொல்றாரு. யாருன்னா அந்த டெஸ்ட்ராயிங் ஏஞ்சல் மூலமா. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்றைய காலகட்டத்தில் தப்பு வைக்கப்பட்ட அந்த முதல் பலன்கள் அடுத்த நாள் காலையில் எப்படி பார்த்துருப்பாங்க இஸ்ரேல் ஜனங்கள்? இன்னைக்கு குடும்பமே யாரோ ஒருத்தருக்காக ஓடுதுன்னு வச்சுக்கங்களேன். இப்போ எடுத்துக்காட்டு சொல்றேன், நம்ம வீட்டில் யாரோ ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கங்களேன், குடும்பமே என்ன பண்ண அந்த குழந்தைக்காக பிரயாசப்படும். ரொம்ப ரிஸ்க் இருக்கும். ஒருத்தங்க அதை எடுத்துட்டு வா, கஷாயம் எடுத்துட்டு வா, இல்லை ஆஸ்பத்திரி டாக்டர் கூப்பிட்டு போ, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அந்த குழந்தைக்காக ஏதோ முயற்சி பண்ணுவாங்க. அந்த குழந்தை அடுத்த நாள் குணமாயிருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க?
சந்தோஷப்படுவாங்க. சரி, அந்த குழந்தைய இனிமேல் கவலைப்படாத அப்படின்னு எல்லாம் தைரியம் சொல்லுவாங்க. கொஞ்ச நாள் அதையவே கவனிச்சுட்டு இருக்காங்க. பாருங்க, இங்க யூதர்கள் மத்தியில, இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில, எகிப்துல பாருங்க 10வது வாதை யாருக்கு தான் ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டோம்னா இந்த முதற் பலன்களுக்கு அப்படின்னு முதலே பார்த்துட்டோம். இந்த முதற் பலன்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா வாழ்வா சாவா போராட்டம். அது குடும்பத்தில் அப்பாவாகவும் இருக்கலாம், வீட்டில் இருக்கக்கூடிய மிருகமாகவும் இருக்கலாம், வீட்டில் இருக்கக்கூடிய தலைச்சன் பிள்ளையாகவும் இருக்கலாம். யோசிச்சு பாருங்க, கண்டிப்பா வீட்டில் 2-3 பேர் இருப்பாங்க இந்த விஷயங்கள். கண்டிப்பா அதுக்கு மரணம் அப்படின்னா வீடே என்ன பண்ணுதுங்க, அதற்காக என்ன பண்ணணும், அந்த அப்பத்தை எப்படி புடிச்சிருப்பாங்க, அந்த ரத்தத்தை எப்படி தேய்ச்சிருப்பாங்க. நம்மளால தான் என்ன சொல்லியிருப்போம், தூதன் பார்க்கும்போது ஒருவேளை இங்கே தெரியலன்னா கொஞ்சம் பக்கத்துலேயே தெளிச்சு விடுங்க சொல்லுவோமா இல்லைங்களா? நல்லா தெரிகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தெரியாமக்கே உள்ள வந்துட போகிற நம்ம சும்மா சொல்கிறோமா இல்லைங்களா? விளாட்டா சொல்கிறோம். பாருங்க, அப்போ எந்த அளவுக்கு அவங்க பதவதச்சிருப்பாங்க. இப்போ அந்த பதவதைப்பு அடுத்த நாள் காலையில் எப்படி இருந்திருக்கும்? ஏன்னா தேவன் டைரக்டா யாருக்கு தான் குறிக்கிறார், மற்றவங்களெல்லாம் பார்க்கல, மூத்தவங்களை பார்க்குறாரு. அப்படின்னா அந்த மூத்தவரை அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு மிகப்பெரிய கனம் பொருந்தினவர்களாக நினைப்பாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரியே, அப்போ கனம் பொருந்தினவர்கள் அப்படிங்கும்போது இஸ்ரேல் ஜனங்கள் அதை எப்படி பார்த்துட்டாங்க அப்படின்னு நீங்க பார்க்கும்போது வாசிங்க. என்னாகமம் 8ஆம் அதிகாரம் 17 மற்றும் 18 வசனங்களை வாசிக்கிறது. என்னாகமம் 8ஆம் அதிகாரம் 17 மற்றும் 18 வசனம். இஸ்ரவேல் புத்திரரில் மனிதரிலும் மிருக ஜீவன்களிலும் முதற் பேரானதெல்லாம் என்னுடையது. நான் எகிப்து தேசத்திலே முதற் பேரான யாவையும் சங்கரித்த நாளிலே அவைகளை எனக்கென்று பரிசுத்தப்படுத்தி பின்பு லேவியரை இஸ்ரவேல் புத்திரரில் உள்ள முதற் பேரு சகலத்திற்கும் பதிலாக எடுத்துக்கொண்டு. பாருங்க, அப்ப என்ன விஷயம் இங்க சகோதரி வாசிக்கு கேட்டோம்னா, தேவன் முதலாவதாக செலக்ட் பண்ண மனுஷங்க யார் அப்படின்னு கேட்டோம்னா முதற் பலன்கள். ஆனா இங்க முதற் பலன்கள் அங்க செலக்ஷன் பண்ணிட்டாரு. இவங்களை என்ன மாதிரி ஜனங்கள் வச்சிருந்தாங்கன்னு கேட்டோம்னா, அன்னைக்கு மிகப்பெரிய குடும்பத்திலேயே ஒரு முக்கியமான நபர்களா வச்சிருந்தாங்க. ஏன்னா முதற் பேர்கள் யாருடையது, தேவனுடைய எதுங்கிற வசனத்தின்படி அவங்க முதற் பேர் வீட்டில் மூத்த பையனாலே ஒரு மிகப்பெரிய மதிப்பு. அவர் சொன்ன உடனே அது மாதிரி செய்யணும். இப்படி இருந்த காலம் போய் தேவனே என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த சிஸ்டம் வேண்டாம், வேற மாதிரி நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். எப்போ மாத்துறாரு அப்படின்னா, அங்கே மோசே மலைக்கு போயிட்டு வந்து பார்த்தா ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கன்றுக்குட்டியை வணங்கிட்டு இருக்காங்க, பொன் கன்றுக்குட்டியை வணங்கிட்டு இருக்காங்க. பொன் கன்றுக்குட்டியை வணங்கக்கூடிய அந்த காரியத்தை அங்கே மோசே பார்த்து, அங்கே மோசே தான் அங்கே என்ன விஷயத்த சொல்றாருன்னா, தேவனுடைய ஆவியினால தேவனுக்காக பட்சமாக நிற்கக்கூடியவங்க யார், உங்களுடைய சகோதரர்கள் நீங்க என்ன பண்ணுங்க, கொன்று போடுங்கன்னு சொல்லி கொன்று போட வச்சுட்டு, இப்ப லேவி கோத்திரத்தை தான் அங்க என்ன பண்றாங்கன்னா, தேவனுடைய அந்த ஒரு கோத்திரத்தை தேர்ந்து கொள்றார், தேவனுடைய பிள்ளைகளாக அங்க தேர்ந்து கொள்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, பாருங்க, இந்த லேவி கோத்திரம் தான் இப்ப என்ன ஆகுதுன்னா, அடுத்தது அந்த தேவனுடைய ஆசாரிய ஊழியங்கள் செய்யறதுலையும் ஜனங்களை வழிநடத்துறதுலையும் அங்க ஜனங்களை மேற்பார்வை பார்க்கறதுலையும் இந்த லேவி கோத்திரம் தான் அங்க முன்னாடி நிற்குது. பாருங்க, இப்ப மோசைக்கு அடுத்தது யார் இருப்பாங்கன்னா ஆரோனுக்கு அப்புறம் இந்த லேவி கோத்திரம். ஆரோன்னாலே இந்த லேவி கோத்திரம் தான். என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க தான் அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவர்களாக இருப்பாங்க. இப்போ தலைவர்கள்னா நீங்க எப்படி சொல்லலாம்னா, அவங்க தான் போய் நம்ம சில ஆலோசனைகள்லாம் கேட்போம். யார்கிட்ட கேட்போம்? கீழானவங்கள்ட்ட போய் கேட்போம், மேலானவங்கள்ட்ட போய் கேட்போம், பெரியவங்கள்ட்ட தான் போய் கேட்போம். அப்போ அவங்க ஆலோசனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு தேவன் அவர்களை உயர்த்தி வச்சிருந்தாராம். ஆனா நாளாக என்ன நினைச்சு தெரியுங்களா, இந்த லேவியர்கள் இவங்க குரூப்பா ஃபார்ம் ஆயிட்டாங்க. இந்த குரூப்ல ஒரு குரூப்புக்கு பேர் தான் பரிசேயர்கள், இன்னொரு குரூப்புக்கு பேர் சதுசேயர்கள், வேதபாரகர்கள், இன்னும் நிறைய இருந்தாங்க. அப்ப இந்த மாதிரி குரூப்பா இவங்க என்ன ஆயிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அங்க பரிசேயர்களாக லெவிட்டஸ் இவங்க தான் அங்க அந்த நியாயப்பிரமாண திருச்சட்டத்துக்கு மினிஸ்டர்ஸ்னா அந்த அமைச்சர்களாக, ஊழியர்களாக அங்க இஸ்ரேல் ஜனங்கள் முன்பதாக அவர்கள் தங்களை உயர்த்தி கொண்டார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, பாருங்க, அப்ப இதை குறித்து நம்ம அப்போ பவுல் எதை குறித்து என்ன சொல்றாருன்னு வாசிக்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். பரலோகத்தில் பேரெழுந்திருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூர்ணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளின் இடத்திற்கும். பாருங்க, அப்ப இங்க என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போ பவுல் இன்னொரு வசனம் கூட வச்சுங்க, 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி
அவரே எங்களை தகுதி உள்ளவர்களாக்கினார். அந்த உடன்படிக்கை எழுதிக்குரியதா இல்லாமல் ஆவிக்குரியதா இருக்கிறது. பாருங்க, இப்ப நம்ம நல்லா கவனிச்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி வரையும் அங்க லேவி கோத்திரத்தார் தான் என்ன பண்ணாங்கன்னா ஒரு மிகப்பெரிய மேலான நிலைமையில இருந்தாங்க. இப்ப தேவன் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய பிளானை மறுபடியும் ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன்னா பிளானை சேஞ்ச் பண்றது இல்ல, அவருடைய செலெக்ஷனை கொஞ்சம் வேற மாதிரி மாத்துறாரு. எப்படி மாத்துறாருன்னு கேட்டீங்கன்னா, பாருங்க, இப்ப தேவன் எளிய ஜனங்களை தெரிந்து கொள்றாரு. எளிமையான ஜனங்கள்னா எப்படிப்பட்ட ஜனங்கள் நீங்க கேட்டீங்கன்னா, ஏசாயா 61 அதிகாரம் 1 வசனம் வாசிச்சுங்க. ஏசாயா 61 அதிகாரம் 1 வசனம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு, அந்த வார்த்தையை நீங்க கவனிச்சீங்கன்னா, சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க. இதுக்கு இங்கிலீஷ்ல யாராவது பைபிள் வச்சிருக்கீங்களா? இல்ல ரோமன் கேத்தலிக் யாராவது பைபிள் வச்சிருக்கீங்களா? அதே ஏசாயா 61 அதிகாரம் 1 வசனம். ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என்மேல் உள்ளது. ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாற்றவும், கண்டொண்டோருக்கு விடிவைத்த தெரிவிக்கவும். பாருங்க, அதாவது இங்க ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா சில டிரான்ஸ்லேஷன் எப்படி சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, புவர்னா யாருங்க? இங்க ஆர்சியில் என்ன போட்டிருக்காங்கன்னா ஒடுக்கப்பட்டவர்களுக்கு போட்டிருக்கு. ஆங்கிலத்தில் சில டிரான்ஸ்லேஷன் என்ன போட்டிருப்பாங்கன்னா புவர்னா யாரு? ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கிறதுக்கு தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார். அவர் சொல்லிட்டாரு, பணக்காரன் பரலோகராஜ்யத்துக்கு நுழையிறது ரொம்ப அரிதுன்ட்டார். அது இருக்கு. சரி, நம்ம அப்படின்னா ரொம்ப கஷ்டம் அவங்க நுழையிறது. அப்படின்னா என்னன்னா, அவங்க அந்த பணம் அந்த மனநிலையை விட்டுட்டு வரமாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா ஏழைகள், நீங்க வேணா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய ஊழியம் யாருக்கு இருந்துச்சுன்னா, போய் பரிசேயர்கள் சதுசேயர்களுக்கோ பெரிய அதிகாரிகளுக்கோ பணக்காரர்களுக்கோ இல்லை. நிக்கோதேமு வந்து நிற்கிறாரு. அவரை எங்கேயாவது நிக்கோதேமு வந்துட்டாரு, வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு ரொம்ப உபசரிச்சுட்டாரா? அவர் ஒரு நியாய ஆலோசனை சங்கத்தில் ஒரு உறுப்பினர், தெரியாது. அவர் பெரியாரெல்லாம் மதிக்கவே இல்லை. இன்னொரு இடத்துல பார்த்துட்டீங்கன்னா, நூற்றுவர் தலைவன் வந்து நிற்கிறார். பொருநிலைவாக இருக்கலாம்னு ரசல்வர் எழுதியிருக்கிறார். பாருங்க, அப்ப அந்த நூற்றுவர் தலைவன் வந்து கேட்கிறாரு, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் வீட்டில் வேலையால் குணமடைவாங்க அப்படின்னு சொன்னா, உன் விசுவாசம் உன்னை அவர் குணப்படுத்துச்சு. புரியுதா இல்லைங்க? அப்படின்னா அங்க நூற்றுவர் தலைவன் அவர் என்ன பண்ணல, அவரை கண் கொண்டு கூட பார்க்கல. அவர் சொன்னதுக்கு கூட அவர் என்ன பண்ணீங்க. அதே ஏழைகள் எளியவர்கள்லாம் ஓடி போய் அவங்க அரவணைச்சார். அவர் சொன்ன நற்செய்தி பூராமே யாரு தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கடற்கரையில் யாரு தான் இருப்பாங்க? மீனவர்கள், படிக்காதவங்க, ஏழைகள், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய நற்செய்தி அங்கே இருந்துச்சு. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்ப செலெக்ஷன் யார் மத்தியில் ஓடிட்டு இருக்குங்கிறத நீங்க தேவனுடைய சித்தத்தை பாருங்க, கவனிச்சு பாருங்க. தேவன் இப்ப பணக்காரங்களை செலக்ட் பண்றது இல்லை, கல்விமான்களை செலக்ட் பண்றது இல்லை. தேவன் பாலகருக்கு தான் என்ன பண்றாரு. பாலகர்னா ஒன்றும் தெரியாதவங்க, குழந்தை மாதிரி இருக்கிறவங்கள தான் தேவன் என்ன பண்றாரு. குழந்தை போல மாறாவிடில் நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் நீங்க நுழைய முடியும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்ப தேவன் அவருடைய செலக்ஷன் இப்ப அடுத்த லெவல் எப்படி போயிட்டு இருக்கிற, அவருடைய செலக்ஷன் எந்த மாதிரி போயிட்டு இருக்குன்னா, திட்டத்தை மாத்தல, திட்டம் அதே தான். ஆனா அவருடைய செலக்ஷன் இப்ப யார் இடத்துல இருக்குன்னா, எளியவர்கள் இடத்துல, ஒடுக்கப்பட்டவர்கள் இடத்துல, மனசு உடஞ்சவங்க இடத்துல, இவங்கள தான் தேவன் என்ன பண்றாரு. அப்படின்னா மனசை உடைக்கிறது தான் யாரு தான், அதுக்கு அனுமதிக்கிறாரா இல்லைங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படியாக தேவன் தம்முடைய அந்த முதற் பலன்களை இப்படி தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அன்புக்குரிய சகோதர சொல்லாதான் நம்ம வசனங்கள் வாசிக்க கேட்டோம். மீண்டும் வாசிங்க. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவர்கள் ஆக்கினார். பாருங்க, அப்போ சகோதரி, அப்ப பழைய உடன்படிக்கைனா என்ன அப்படின்னு கேட்டா நமக்கு தெரியும். நியாயப்பிரமாண உடன்படிக்கை.
இந்த நியாயப்பிரமாண உடன்படிக்கை அது அங்க மோசே மூலமா ஏற்படுத்தப்பட்டுச்சு. கர்த்தருக்கு நிழலான மோசே மூலமா ஏற்படுத்தப்பட்டுச்சு. அப்ப இந்த பழைய உடன்படிக்கையை புதிய உடன்படிக்கை மூலமாக யார் தான் தகர்த்தது அப்படின்னு கேட்டா நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. எப்பதான் தகர்த்ததுன்னா அந்த அப்பம் மற்றும் திராட்சை ஏற்படுத்தினது மூலமாக. இந்த அப்பம் மற்றும் திராட்சை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தினார் அப்படின்னா இது இந்த புதிய உடன்படிக்கை எப்படிப்பட்ட உடன்படிக்கைன்னு அங்க சகோதரர் சொல்றாங்க. மறுபடியும் அந்த பிற்பகுதி வாசிங்க. அந்த உடன்படிக்கை எழுத்திற்குரியதா இராமல் ஆவிக்குரியதா இருக்கிறது. பாருங்க, பழைய நியாயப்பிரமாண உடன்படிக்கை எப்படிப்பட்டதா இருந்துச்சுன்னா அங்க ஒரு கற்பலகைகள்ல 2 கற்பலகைகள்ல எழுதப்பட்டு கொடுக்கப்பட்டதாக இருந்துச்சு. ஆனா இப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமாக கொடுக்கப்பட்ட உடன்படிக்கை எப்படிப்பட்டதா இருக்குன்னா இது எழுதக்கூடிய உடன்படிக்கை இல்ல, மாறாக ஆவிக்குரியதாக இருக்கிறது. அப்படின்னா இப்ப நாமும் இன்னும் கொஞ்ச நாள் இந்த நினைவு கூறுதலை அனுசரிக்க போறோம். இந்த நினைவு கூறுதலை அனுசரிக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்ம அப்பத்தையும் திராட்சரசமும் அந்த எம்பளம் தான். ஆனா அதனுடைய ஆழமான அர்த்தங்களையும் அந்த ஆவிக்குரிய புதிய உடன்படிக்கை, ஏன்னா புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தினது எதுதான் அப்படின்னா கிறிஸ்துவினுடைய ரத்தம். கிறிஸ்துவனுடைய ரத்தம் தான் அந்த புதிய உடன்படிக்கை ஏற்படுத்துச்சு. அந்த ரத்தத்துக்குள்ள பங்கு கொள்றோம்னா என்ன அர்த்தம்னு ரசோதர் ரீப்ரிண்ட்ல எழுதுறாருன்னா இதே புத்தகத்துல வேற ஒரு ரீப்ரிண்ட்ல எழுதுறாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் ரத்தத்தில் பங்கு கொள்வது என்பது என்றால் என்ன அப்படின்னு கேட்டா நீங்க உடன்படிக்கை எடுக்கும் போது நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, தேவனே உங்க சித்தம் செய்ய. உங்க சித்தம்னா என்ன? நம்மளை இழக்கிறது. அவருடைய சித்தம் என்னங்க? நம்மளை ஜீவனை இழக்கிறது நம்முடைய சகோதரர்களுக்காக மற்றவர்களுக்காக அங்க இழக்கிறது. அந்த இழந்து போற விஷயத்தை தான் நம்ம சொல்லிட்டோம். உங்க சித்தம் செய்ய இந்த உலகத்தை வெறுத்து நான் உங்க சித்தம் செய்ய வர்றேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அப்ப உலகத்தை வெறுத்து உங்க சித்தம் செய்ய வர்றோம்னா அதுதான் ரத்தத்துல பங்கு கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா ரத்தத்தினாலதான் நம்ம சுத்திகரிக்கப்பட்டிருக்கோம். கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால்தான் நம்ம சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம். அப்படின்னா அதே நம்ம ஞானஸ்தானத்தின் போதே நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு கேட்டோம்னா அந்த ஒரு சுத்திகரிப்பு இருந்ததுனாலதான் நீதிமான்களாக எண்ணப்படுகிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப பாருங்க இங்க முதல் பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது இப்ப சுவிசேஷ யுகத்துல ஸ்பெஷலா சுவிசேஷ யுகம் அப்படின்னு சொல்லும்போது இனி அடுத்த தேவனுடைய பிளான்ல அடுத்தது பார்த்தீங்கன்னா 1000 வருஷ அரசாட்சி. 1000 வருஷ அரசாட்சி. இந்த 1000 வருஷ அரசாட்சி அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்னன்னா நீதியின் சூரியன் இந்த பூமியில அவருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கக்கூடிய ஒரு காலப்பகுதி. அப்ப அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலப்பகுதி அப்படின்னா ஒரு இருளான யுகம் அப்படின்னு சொல்றாங்க. இருண்ட ஒரு காலப்பகுதி அப்படின்னு சொல்றாங்க. இங்கிலீஷ்ல சொல்லும்போது நைட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அதாவது இரவு பகுதி. அதாவது தெய்வீக திட்டம் சரியா தான் போயிட்டு இருக்குது. ஆனா அது வெளிச்சம் இல்லாத ஒரு இரவு பகுதியாக தேவனுடைய முழுமையான ஆளுகை இல்லாம இங்க சாத்தானுடைய ஆளுகை இப்ப முடிவுக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலப்பகுதியாக இங்க கன்சிடர் பண்ணப்படுது. அன்புக்குரிய சகோதர அப்படின்னா இங்க தேவன் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு செலக்ட் பண்ணப்பட்ட தம்முடைய பிள்ளைகளை அவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா சத்தியங்கள் கொடுத்து இன்னைக்கு டெவலப் பண்றாரு. ரத்தத்தினால ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாருங்க, கல்வியாச்சு. அது மட்டும் இல்லாம இப்ப அப்பம் மற்றும் திராட்சை ரசம் 2 விஷயம் இருக்கா இல்லைங்க. திராட்சை ரசத்தினால நம்ம கழுவும் போது நம்முடைய பாவங்கள் என்ன பண்ணப்படுதுங்க, மன்னிக்கப்படுது. அது மட்டுமே வேலையான்னு கேட்டா இல்ல, அடுத்த ஒரு வேலை இருக்கு. என்னன்னா திராட்சை ரசத்தினால மட்டும் நம்ம சுத்திகரிக்கப்படுறது இல்லை, இன்னொரு விஷயத்தினாலே சுத்திகரிக்கப்படுறோம். என்ன விஷயம்? யோவான் 17:17 என்னங்க, உம்முடைய வசனத்தினாலே எங்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியத்தினால் பரிசுத்தமாகுதல். சத்தியத்தை கேட்பதன் மூலமாக, அதை உள்வாங்கி அதை தியானிப்பதன் மூலமாக, அதை கடைபிடிப்பதன் மூலமாக நம்ம என்ன ஆகிறோம், சுத்திகரிக்கப்படுகிறோம். இப்படி சுத்திகரிக்கப்பட்டு தான் நம்ம ஒரு வசனத்தை நிறைவுபடுத்துவோம். அப்படின்னா உங்கள் பிதா பூரண சர்க்குணராக இருப்பது போல, உங்கள் பிதா பரிசுத்தராக இருப்பது போல நீங்களும் பூரண சர்க்குணராக இருங்கள், பரிசுத்தராக இருங்கள். இதெல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா அவருடைய சத்திய வசனங்கள் மூலமாக தான் நம்ம மாற முடியும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு வசனம் வாசிக்கலாம். எரேமியா 31 அதிகாரம் 31 முதல் 34 வரை. எரேமியா 31 அதிகாரம் 31 முதல் 34. நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல. ஏனெனில்
நான் அவர்களுக்கு நாயகராய் இருந்தும் அது என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, இன்னைக்கு நம்ம எல்லாம் சத்தியம் கேட்டு எந்த அளவுக்கு நம்மளுடைய கேரக்டரை மாத்திரமோ, இதுதான் ராஜ்யத்துல வர்றவங்களுக்கு நம்ம சாட்சிகளாகும். அப்ப ராஜ்யத்துல உயிர்த்திலிருந்து வரக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களும் சத்தியத்தை கேட்பாங்க. கேட்டு அவங்க மனம் மாறி அவங்க ஒரு ஒரு முழுமை அடையும் போது தான் அவங்க என்ன பண்ணுவாங்க? முழுமையான ஒரு பரிபூர்ண நிலைமையை அவங்க பெற்றுக்கொள்வாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரி, சரி, அப்படின்னா அந்த 1000 ஆண்டு அரசாட்சி பற்றி தான் இங்க சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய முழுமையான ஆசீர்வாதமே அந்த தேவன் கொடுக்க போறார் அப்படிங்கிறத கூட நம்ம பார்க்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரி, சரி, இப்போ மீண்டும் நம்முடைய பஸ்கா குறித்ததான நிழலுக்குள்ளாக வந்தோம். இப்போ பஸ்கா நிழல் அப்படின்னு சொல்லும்போது யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்துல அங்க ஆட்டை புசிக்கக்கூடிய விஷயத்தை பத்தி அங்க சொல்லப்படுது. அப்ப இந்த ஆட்டை புசிக்கணும் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா, அந்த பாஸ்ஓவர் லேம்ப், அதாவது அந்த பஸ்காக்குரிய ஆடு, அந்த ஆடு நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு அந்த ஆட்டை அடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆடு முரண்டு பிடிச்சிட்டு நம்ம முட்டிக்கிட்டு தள்ளி விட்டுட்டு ஓடுற ஒரு மான் மாதிரி இருந்ததுன்னா நம்மளால அதை பலி செலுத்த முடியல. நான் சொல்ல புரியுதுங்களா? ஒரு ஆடை பிடிக்கிறோம், அந்த ஆடு மான் என்ன பண்ணும்? மான் அடங்கி நிற்குங்களா? பிடிச்ச பிச்சுக்கிட்டு ஓடுறது தான் பார்க்கும். அந்த மாதிரி ஆடு பிச்சுக்கிட்டு ஓடிச்சுன்னா நம்மளால பலி செலுத்த முடியல. அப்படின்னா அந்த ஆடு என்ன பண்ணணும்னா, நீங்க வெட்டினாலும் சரி, அதுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் சரி, அமைதியா நிற்கணும். ஆட்டினுடைய கேரக்டரே அதான். நீங்க இப்ப வெள்ளாடுகள்லாம் ரொம்ப முரண்டு பிடிக்குது. நான் சொல்றது செம்மறி ஆடுலாம் பாருங்க எப்படி இருக்கு. கூட்டு நிக்க வச்சா அப்படியே நிற்கும். அது ஏதாவது முரண்டு பிடிக்குமா? கத்துமா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படின்னா இது எதற்கு அடையாளமா இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, அது நம்ம இடத்துல என்ன பண்ணுமாமா? ஃபுல் சரண்டர் ஆயிரும். அது என்ன பண்ணுமாமா? ஃபுல் சரண்டர். அது என்ன ஃபுல் சரண்டர்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டோம்னா, அது தன்னுடைய உரிமைகளை மற்றும் அதனோட இந்த உலகத்துக்குன்னு சில விருப்பங்கள் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு என்ன விருப்பம் இருக்கும்? நல்ல புல்லா சாப்பிடணும்னு அது நினைக்கும். அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். அதுதான் அதனுடைய அந்த ஆட்டினுடைய விருப்பம். அதைய இப்ப என்ன பண்ணணும்? நம்ம கிட்ட சரண்டர் பண்ணணும். நம்ம கிட்ட கொண்டு வச்சிருச்சுன்னா இவர் எனக்கு நல்லது செய்வாரு, ஏதோ ஒன்று பண்ணுவாருன்னு அமைதியா பேசாம நிற்கும். இப்படிதான் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூட என்ன பண்ணிட்டாராமா? கத்தாத ஆட்டை போல தம்முடைய உரிமைகளையும், இந்த பூமிக்குரிய உரிமைகள் சில இருக்கு பார்த்தீங்களா. இப்போ எடுத்துக்காட்டுக்கு என்ன யாராவது அறையிறாங்கன்னா, ஏன் அறையிற அப்படின்னு நம்ம கேட்கறதுக்கு உரிமை இருக்கா? இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து அறைஞ்சா என்ன பண்ணிட்டாரு? அமைதியாக நிற்கிறார். அப்படின்னா தன்னுடைய உரிமைகளை அங்கே என்ன பண்ணிட்டாருங்க? விட்டுட்டார். அதே மாதிரி அங்க பூமிக்குரிய சில விருப்பங்கள் இருக்கு பார்த்தீங்களா. ஒரு பரிபூர்ண ஜீவனா சில விஷயங்கள் விருப்பங்கள் இருக்குமா இருக்காங்க. நம்மளுக்கு இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விருப்பம் இருக்கா இல்லை. ஆனா எல்லா விருப்பத்தையும் என்ன பண்ணிட்டாராமா? விட்டுட்டாரு நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அப்படி விட்டதன் நிமித்தமாக தான் நம்முடைய பஸ்காவாக அவர் பலியானார். நம்முடைய பஸ்காவாக அவர் அங்க பலியானார். எப்படி அந்த ஆடு இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் அங்க பஸ்கா ஆடாக அது அடிக்கப்படணும்னா எந்த ஒரு குறும்பும் பண்ணாம அது என்ன பண்ணணும்? நின்று அங்க வெட்டும் போது அது தலையை கொடுத்து நிற்கணும். அந்த மாதிரி நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்ளும்படியாக, நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படியாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரும் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த கல்வாரியில பலி செலுத்தப்பட்டார் அப்படிங்கிற விஷயங்கள் தான் அங்க சொல்றாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த ஒரு பலி மூலமாக சிறப்பாக அங்க ப்ராஃபிட் அடைகிறது யாருன்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா 2 பேருக்கு இருக்கு. உலக ஜனங்களுக்கும் இதன் மூலம் ஆசீர்வாதம் இருக்குது. ஆனா ஸ்பெஷலா ப்ராஃபிட் யார் தான் அடையிறாங்க, லாபம் அடையிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அது புது சிருஷ்டிகள் மட்டுமே. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்க வாசிங்க 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2 வசனம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2 வசனம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நமக்காக அடிக்கப்பட்ட ஆடு இன்னைக்கு வரை நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார்.
அவருடைய ரத்தம் நமக்காக இன்னைக்கு வரையும் தேவனிடத்துல. இப்போ நம்ம ஒரு பாவம் செய்யறோம்னா தேவன் அந்த ரத்தத்தை பார்த்துட்டு சரி சரி போ, புரியுதா இல்லைங்களா? அந்த மாதிரி நமக்காக நம்முடைய பாவங்களுக்கு அங்க பரிந்து பேசுகிறவராக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சரி அப்படின்னா விசுவாசிக்காதவங்க, நான் சொல்றது விசுவாசிக்கிறவங்க விசுவாசிக்காதவங்கன்னா அர்த்தம் புரிஞ்சுக்குங்க. விசுவாசிக்கிறவங்கன்னா எல்லாருமே விசுவாசிக்கிறாங்க, அவங்கள பத்தி நம்ம பேசல. விசுவாச வீட்டார்னு ஒரு குரூப் இருப்பாங்க. அந்த வீட்டார் எப்படி இருப்பாங்கன்னா, விசுவாசம்னா என்ன தெரியுங்களா? இதுல இன்னொரு பேர் இருக்கு, ராஜ விசுவாசம்னு இருக்கு. அது அப்படின்னா என்ன தெரியுங்களா? இந்த அந்த காலத்துல ராஜாக்கள்லாம் இருந்தாங்க தெரியுங்களா? ராஜாவுக்கு ஒருத்தர் ராஜாவை யாராவது கொல்ல வர்றாங்கன்னா முன்னாடி இருக்கக்கூடிய சிப்பாய்கள் எப்படி இருப்பாங்க? தான் செத்தாலும் பரவாயில்ல, நீங்க ராஜாவை தொட முடியாது, என்னை தாண்டி தான் நீங்க என்ன பண்ணணும் அடுத்து. அதான் ராஜ விசுவாசம்னு சொல்லுவாங்க. கரெக்டுங்களா இல்லைங்களா? நான் எதாவது தவறா சொல்றேன்? இப்ப இயேசு கிறிஸ்து மேல ராஜ விசுவாசம் யாராவது வச்சிருக்கீங்க? இவங்களை பத்தி பேசிட்டு இவங்க தான் விசுவாசிகள். இயேசு கிறிஸ்து மேல, அதுக்காக என்னை தாண்டி தான் நீ இயேசு கிறிஸ்துல போக முடியும்னு நாங்க இங்க சொல்ல வரல. அல்லது இயேசு கிறிஸ்து ஆல்ரெடி மரிச்சிட்டாரு, அதை பத்தி நம்ம பேச வரல. அந்த அளவுக்கு உறுதியான அவர் மேல் அசைக்க முடியாத நம்பிக்கை, அசைக்க முடியாத விசுவாசம் அவர் மேல இருக்காங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம என்னுடைய தேவன் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுப்பாருங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்துச்சுன்னா நம்ம விசுவாசம் ஸ்ட்ராங்கா இல்லைங்களா? அந்த ஒரு நிலைமையில் இருக்கிறவங்களை தான் விசுவாசிகள்னு சொல்றாங்க. விசுவாசமற்ற ஜனங்களை தேவன் என்ன பண்ணுவார்? ராஜ்யத்தில் கொண்டு வருவார். அது ஆப்போசிட் வீடாக இருக்கட்டும், பக்கத்து வீடாக இருக்கட்டும், இல்லை தெரிஞ்சவங்களா இருக்கட்டும், அவங்க மட்டும் இல்லை. ஒருவேளை சில சபைகளில் சிலர் உட்கார்ந்துருப்பாங்க, அவங்கள கூட அவங்க உட்கார்ந்துருப்பாங்க, பட் ஆனால் விசுவாசம் அவங்களோட எப்படி இருக்கும்? தேவையான அளவுக்கு வளர்ந்துடாத அவர்களை கூட தேவன் என்ன பண்ணுவாங்க? சரி, இவங்க சாகிற அளவுக்கு எந்த பாவம் செய்யலை, ஒருவேளை ராஜ்யத்தில் வர கூட அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படின்னா கண்டிப்பா பாருங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்க எப்படி தன்னுடைய உரிமைகளையும் தன்னுடைய விருப்பங்களையும் விட்டு கொடுத்து அங்க அடிக்கப்பட்டாரோ, காளை எப்படி அடிக்கப்பட்டுச்சோ அதே மாதிரி ஆடு அடிக்கப்படும். நியாயப்பிரமாண திருச்சட்டத்தில், இன்னும் சரியா சொல்ல ஆசிரியர் போராட்டத்தில். அப்படின்னா அவர் இயேசுவை பின்பற்றக்கூடிய அவருடைய சரீர அங்கங்கள் கூட எப்படிதான் அங்க அடிக்கப்படணும்னா என்ன பண்ணப்படணும்? காளை எப்படி அடிக்கப்பட்டுச்சோ அதே மாதிரி இங்க ஆடும் சத்தம் இல்லாத ஆட்டை போல என்ன பண்ணணும்? அடிக்கப்படணும். அப்படின்னா நீங்களும் நானும் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்க வாய்ப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நிழல் எதற்கு நிஜமா அங்க அடையாளப்படுத்துது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்து எப்படி இந்த உலகத்துக்கு ஜீவன் கொடுத்தாரோ அந்த மாதிரி நாமளும் என்ன பண்ண போறோம்? நம்முடைய ஜீவன் கொடுக்கணும். ஆனா நீங்க உலகத்துக்கான மீட்கும் பொருள் நம்ம கிடையாது. உலகத்துக்கான பிரசவர் எழுதியிருக்கிறார். என்ன எழுதியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, அநேக பிக்சர்ஸ் சொல்லும்போது சில பாடங்கள், காட்சிகள் எப்படி இருக்குன்னா, நீங்க சபையினுடைய மரணம் உலகத்தை ரட்சிக்கிற மாதிரி நீங்க எடுத்துக்காட்டுக்கு நீங்க ஆசிரியர் போராட்டத்திலே பாருங்க, ஆட்டினுடைய ரத்தம் எதற்காக அப்படின்னு அங்க எழுதப்பட்டிருக்குன்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரேலுடைய சமஸ்த ஜனங்களுக்காக ஆட்டினுடைய ரத்தம் அங்க கொல்லப்படணும்னு அங்க வசனம் இருக்கு. அதை நேரடியாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. மாறாக அது கர்த்தருடைய ஒரே பலிதான் உலகத்திற்கும் சபைக்குமான பலியே ஒழிய, மற்றபடி சபையினுடைய பலி என்னன்னா நம்முடைய சுய ரட்சிப்புக்காக மட்டும்தான் அப்படின்னு நம்முடைய மூத்த சகோதரர் அங்கே குறிப்பிட்டிருக்கிறாரு. வசனம் வாசிங்க, யோவான் 1:29. யோவான் 1:29. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கொண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. பாருங்க, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கக்கூடிய தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னா அது அவர் மட்டும்தான். அந்த விஷயத்துல நம்மளுக்கு யாருக்கும் அந்த பங்கு கிடையாது. அன்புக்குரிய சகோதர சகோதரி, நாம் அந்த மகிமைக்குள்ள பங்கு பெறுறதுக்கு நம்ம வாய்ப்பு இருக்கே ஒழிய, நம்மளால உலகம் காப்பாற்றப்படும் அப்படின்னு சொல்றதெல்லாம் அங்க உண்மை கிடையாது. அன்புக்குரிய அப்படி இல்லைன்னு சொல்லி நம்முடைய சகோதரர்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதை குறித்து நீங்க வசனம் வாசிக்கும் போது யாத்திராம் 12:46 வசனம் வாசிருங்க. அதை ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும்
விசுவாசிக்க வேண்டும். அந்த மாம்சத்தின் கொஞ்சம் அதிலும் வீட்டிலிருந்து வெளியே கொண்டு போகக்கூடாது. அதில் ஒரு எலும்பையும் முறிக்கக்கூடாது. பாருங்க, எலும்புகள் முறிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த அங்க நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படின்னா இது எதற்கு அடையாளமா இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, அங்க எப்படி இந்த இது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படி அங்க பலி செலுத்தப்படுது, பஸ்காவாகிய ஆடாக அங்க பலி செலுத்தப்பட்டாரோ அப்படியாக சபையும் அங்க பலி செலுத்தப்படும். பலி செலுத்தப்பட்ட அந்த சபையினுடைய ஒவ்வொரு அங்கத்தினுடைய எலும்பு எதற்கு அடையாளமா இருக்குன்னா விசுவாசம். விசுவாசம் என்ன பண்ணப்படக்கூடாது, முறிஞ்சு போச்சுன்னா அந்த ஆடு நோயாளியான ஆடை சரி பண்ணுவாங்களா? இப்போ நம்ம ஒன்றும் இல்லை, நம்ம நல்லா நல்லா ஓடிட்டு இருக்கிறோம், திடீர்னு எலும்பு உடஞ்சு போச்சுன்னா நம்மளால் ஏதாவது வேலை செய்ய முடியும், வீட்டில் படுத்து தான் நடக்குது. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படியாக இங்கே எலும்புகள் முறிக்கப்படாதுங்கிற விஷயத்தை அங்கே சொல்றாரு. வாசிங்க, யோவான் 19ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்கிற வேத வாக்கியம் நிறைவேறும்படி இவைகள் நடந்தது. பாருங்க, அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் எப்படி முறிக்கப்படவில்லையோ அதே போல, சரி பிரதர், அப்படின்னா இந்த பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைன்னா தேவனுடைய பிள்ளைகள் யாருக்காவது எலும்பு முறிஞ்சிச்சுன்னா ஒரு மேல விதியை மீறிட்டாருன்னு அர்த்தமா? நம்ம அப்படி எதுவும் புரிஞ்சுக்க வேண்டாம். அப்படி எதுவும் இங்கே சொல்லப்படலை. விசுவாசம் முறிக்கப்படாதுங்கிற விஷயத்துக்கு அப்படி சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நம்ம கீழே விழுந்து கால் எலும்பு முறிஞ்சிருச்சு அப்படின்னா நான் சபை வாய்ப்பு இல்லையா? இந்த விஷயத்தை என்ன பண்ண வேண்டாம், தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம் அன்புக்குரிய சகோதரர்களே. சரி, அப்படின்னா இங்கே நம்ம இரவு பொழுது பற்றி மறுபடியும் பார்த்துருவோம். இந்த இரவு பொழுது அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக இந்த நினைவு கூறுதல், அதாவது இந்த பஸ்கா எப்போதான் கொண்டாடணும் அப்படின்னு அங்கே ரசல் எழுதியிருக்காருன்னா, டே லைட்ல இல்லை. டே லைட்னா பகல் பொழுதுல இல்லை, மாறாக நைட் அப்படின்னு சொல்றாரு. நைட்டுனா இரவு. இரவுனா சூரியன் இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். இரவுனா இங்க ஆங்கிலத்தில் வாட்சற be it remembered that the passing over took place in the night not in the daylight அப்படின்னு கொடுத்துருக்காரு. அப்படின்னா நீங்க சூரியன் இருக்கும்போது இல்லை, மாறாக இரவு பொழுது அப்படின்னு அங்கே குறிப்பிட்டிருக்காரு. அதாவது அவங்க கொண்டாடுனது ஈவினிங் டு ஈவினிங் அப்படிதான் அங்கே குறிப்பிடுறாங்க. மாலை டு அடுத்த நாள் மாலை தான் அவங்களுக்கு ஒரு நாள். ஆனால் இங்கே இந்த ஒரு இடத்துல பிரதர் பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா இரவு பொழுது அப்படிங்கிறது தான் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காரு அன்புக்குரிய சகோதரர்களே. ஏன்னா அவங்க இரவு பொழுது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு அடிமைகளாக இருக்கிறாங்க. நைட் எப்படி இருக்கிறாங்க? அடிமைகளாக இருக்கிறாங்க. அடிமைகளாக இருந்து அந்த ஒரு பஸ்கா நியமத்தை அனுசரிக்கிறாங்க. காலையில் என்ன ஆயிட்டாங்கன்னா அந்த அடிமைத்தனம் விடுவிக்கப்பட்டாச்சு. இப்போ விடுவிக்கப்பட்ட உடனே இப்போ அவங்களுடைய முதல்லையே அவங்களுக்கு என்னதான் சட்டம் கொடுத்துருந்தாங்கன்னா, நீங்கள் அந்த பஸ்கா பூசிக்கும் போது எங்கேயோ ஒரு வெளியில் புறப்பட்டு வெளியில் போகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறவர் போல் நீங்கள் என்ன பண்ணணும், கையில் தடி பிடிச்சிட்டு இடுப்பில் வாக்கச்சி எல்லாம் கட்டிட்டு, வாக்கச்சியில் நல்லா பேண்ட் எல்லாம் பெல்ட்லாம் போட்டு நல்லா டைட்டாக கட்டி எங்கேயோ ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. எதுக்கு ரெடியாக இருங்கன்னு சொல்கிறாரு? நீங்கள் உங்களுக்கு விடுதலை கிடைச்சிடும், நீங்கள் வெளியே போகிறதுக்கு ஆயத்தமாக இருங்கிறத அந்த மாதிரி ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்போ பாருங்கள், இது நிழல் தான். ஆனால் இந்த நிழல் மூலமாக நாம் எதற்கு அடையாளமாக இருக்குன்னு கேட்டோம்னா, இந்த சுவிசேஷ யுகத்தில் நாம் கூட ஒரு ஆயத்தத்தோடு இருக்கு. நம்ம எப்படி இந்த 10 கனிகள் படுத்து தூங்குறாங்க பார்த்தீங்களா, மணவாளன் வர தாமதித்த போது அப்படின்னு ஒன்னே எல்லாம் படுத்து தூங்குறாங்க பார்த்தீங்களா, அப்படி தூங்குறவங்களா இருக்கக்கூடாது, ஆயத்தத்தோடு இருக்கு. எப்போ வேணாலும் விடுதலை கிடைக்கும், இந்த மாம்சத்தை விட்டு விடுதலை கிடைக்கும், எப்போ வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம், பரலோக வாய்ப்புக்கு போறதுக்கு தேவன் அனுமதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆயத்தத்தோடு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னா அங்கே கடந்து போகிறவங்களா இருக்கும். இது மட்டும் இல்லை, இன்னும் ரசல்பர் இந்த ரீபனில் இன்னும் என்னென்ன குறிப்பிடார் அப்படின்னு கேட்டோம்னா, பாருங்க, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு எப்படி இருந்துட்டார் அப்படின்னு கேட்டால் வெளிச்சமாக இருந்துட்டார். அவர் இருந்த வரையும் அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் மற்றவங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்க. அவர் இறந்து போய் 18 நூற்றாண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு. சரி, 2000க்கு மேலே ஆயிடுச்சு. 2100 வருஷங்கள் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு வரையும் அவருடைய வார்த்தைகள் பேசப்பட்டு கொண்டு இருந்தா இல்லைங்க. அப்படின்னா உலகத்துக்கு அவர் வெளிச்சமா இருந்தாருன்னா இல்லைங்க. இப்ப அப்படிப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் பார்த்து சொல்றாரு, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்குங்கிறாரு. என்ன சொல்றாரு? நீங்க போய் அடி வாங்குங்கன்னு எங்கேயாவது சொல்றாரா? நீங்க போதிக்கலைன்னா உங்களை உள்ளே விடக்கூடாதுன்னு எங்கேயாவது சொல்றாரா? நீங்க வெளிச்சமா இருங்கன்னு சொல்றாரு. வெளிச்சமா இருங்கன்னா என்ன அர்த்தம்? கேட்கிற சத்தியத்தை கை கொண்டு மற்றவங்களுக்கு அதை முன்மாதிரியா வாழ்ந்து காமிங்கன்னு அர்த்தம்.
நீங்க சத்தியத்தை கீழ் அதை வந்து நீங்க இன்னும் வசனங்கள் சொல்லும்போது ஒருத்தர் வெளிச்சத்தை எங்க கொண்டு போய் வைக்க மாட்டாருன்னா மரக்காலுக்கு அடியில் கொண்டு போய் வைக்க மாட்டார். அதை பற்ற வச்சுன்னா இப்போ நீங்கள் நம்ம சொல்லுவோம், பிரதர் நான் நல்லவனா இருக்கிறது யாருக்கு மட்டும் தெரிஞ்சா போதும், தேவனுக்கு மட்டும் தெரிஞ்சா போதும், வேற யாரும் தெரியணும் அவசியமே இல்லை பிரதர், இப்படி எல்லாரும் சொல்றாங்களா இல்லைங்களா? ஆனால் வசனம் என்ன சொல்லுதுங்க? நீங்க விளக்க கொளுத்தி அடியில ஒளிச்சு வைக்கிறதுக்கு நீங்க பற்ற வைக்காமலே இருக்கலாமே. நீங்க என்ன பண்ணுங்க, பிரகாசிக்கிற வெளிச்சமா இருங்க, எல்லாருக்கும் பிரகாசிக்கிற வெளிச்சமா இருங்க. நீங்க வெளிச்சமா இருந்தால் தானே தேவன் சந்திப்பின் நாளிலே அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்க நடந்து கொள்ளுங்கன்னா, அப்ப நீங்க மற்றவர்கள் வெளிச்சமா இருந்தால் தானே அவங்களுக்கு தெரியும் இவர் சபை வாய்ப்புன்னு. தெரியுமா தெரியாது? எப்படி தெரியும்? நீங்க வெளிச்சமாவே இல்லை, நீங்க வாட்டுக்கு வர்றீங்க, கதவை சாத்தி வீட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க, திருப்பி உங்க வேலைக்கு போறீங்க, திருப்பி வர்றீங்க, கதவை சாத்தி உள்ள படுத்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா மற்றவர்கள் எதுக்கு நீங்க முன்மாதிரியா இருந்தீங்க? பக்கத்து வீட்டுல எல்லாம் ஒரே எதிர்ப்பா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சத்தமா நம்ம தேவனுடைய வார்த்தைகளை அறிவிக்கும் போதும் பாட்டு பாடும் போதும் கண்டிப்பா என்ன ஆகுங்க, எதிர்ப்பு வரும். நம்ம அதை கடந்து போகும்போது தான் ராஜ்யத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆமாங்க அன்னைக்கே நாங்கள் எதிர்த்தோம், ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, தைரியமா தேவனுக்காக நின்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லைங்க? இதுதான் வெளிச்சம். இப்படிதான் தேவனுடைய வார்த்தைகளுக்காக நிற்கிறது, வீம்புக்காக நிற்கிறது இல்லை. அவங்க பண்றாங்க வேண்டிய சவுண்டை கூட்டி வைக்கிறது விஷயம் இல்லை. தேவனுடைய வார்த்தைகளை சொல்ற விஷயங்களை நம்ம எப்படி இருக்கணும், தைரியமாக போல்டாக அங்க இருக்கிற விஷயத்தை தான் அங்க வெளிச்சமாக இருங்க அப்படின்னு அங்க சொல்றாரு. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 15 மற்றும் 16 வசனம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 15 மற்றும் 16 வசனம். இருளில் இருக்கும் ஜனங்கள் விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். வீட்டில் உள்ள யாவருக்கும்னா எந்த வீட்டை பத்தி பேசுறாரு? விசுவாச வீட்டார். விசுவாச வீட்டாருக்கு வெளிச்சமா நீங்க இருக்கணும்னா எப்படி? இப்ப எடுத்துக்காட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நீங்க நிறைய படிச்சு நல்ல அருமையான சத்தியம் நீங்க பேசக்கூடியவரா இருந்தா கன்வென்ஷன்ல பிரதர் அந்த பிரதர் கொடுங்க, அந்த எதிஷா அந்த பிரதர் கொடுங்கன்னு தேடி வந்து உங்களுக்கு கொடுப்பாங்களா மாட்டாங்க? கொடுப்பாங்களா மாட்டாங்க. ஏன்? நீங்க நிறைய படிக்கிறீங்க, நிறைய விஷயங்கள் தேவனுடைய வார்த்தைகளை சொல்லும் போது அவங்களுக்கு அது பரவாயில்ல, இந்த பிரதர் பேசுன எப்படி இருக்கும், நீங்க வெளிச்சமா இருக்கிறீங்க. ஒருவேளை இந்த பிரதர் இப்ப ஒண்ணு இல்ல, ஒரு அருமையான ஜெபம் பண்ணோம்னா யாரு கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம இங்க இருந்து யோசிச்சு பார்த்தோம்னா இந்த எக்ஸ்ங்கிற ஒருத்தருக்கு நம்ம கொடுக்கலாம். நம்ம ஒருவேளை யோசிக்கிறவ ஏன் யோசிப்போம், அவர் ஜெபம் பண்ணா உண்மையாலுமே ஒரு ஆசீர்வாதம் கிடைச்ச மாதிரி எனக்கு இருக்குங்க ஃபீல் பண்றோமா இல்லைங்களா? கரெக்டா இல்லைங்களா? அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கணும்னா அப்ப அவர் அந்த மாதிரி வாழ்ந்து காமிக்கிறாருன்னு அர்த்தம். அது அந்த மாதிரி ஜெபம் பண்ணி ஒரு சாம்பிள் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த பெரியவங்களுடைய ஜபம்லாம் எப்படி இருக்குன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம பண்ற ஜபம் எப்படி இருக்கும்னா ஒரு அறகுறையா, நான் பண்ற ஜபம் எப்படின்னா கொஞ்சம் அறகுறையா இருக்கும். நான் நிறைய மூத்தவங்களுடைய ஜபங்களை எல்லாம் கவனிச்சு பார்த்துட்டே இருப்பேன். என்ன பேசுறாங்க, எப்படி ஜபம் பண்றாங்க, அவங்களுடைய இதெல்லாம் நல்ல வாக்குத்தத்தங்களை சொல்லி அருமையான ஒரு ஜபமா இருக்கு பாருங்க. அதை கேட்கும் போதே நம்மளுக்கு எப்படி இருக்கும், சே இந்த மாதிரி ஜபம் பண்ணணும், இந்த மாதிரி நம்ம வாழணும், இப்படிலாம் சில விஷயங்கள் நமக்கு தோணுதுன்னா அப்ப அந்த மாதிரி அவங்க என்ன பண்றாங்க, மற்றவர்களுக்கு முன் உதாரணங்களாக இருக்கிறாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இப்படிதான் நாமும் மற்றவர்களுக்கு எப்படி இருக்கணும், வெளிச்சமா இருக்கணும். அதை விட்டுட்டு வசனம் இப்போ வாட்சது மாதிரி விளக்க கொளுத்தி டியூப்ல எடுத்து இங்கே உள்ள ஒழிச்சு வைக்கிற மாதிரி தயவு செஞ்சு என்ன பண்ண வேண்டாம், அப்படி தயவு செய்து இருக்க வேண்டாம். அன்புக்குரிய சகோதரர் அப்படின்னா தைரியமா சத்தியத்தை சொல்லுங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, வாசிங்க 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்குண்டு. பொழுது விடிந்து விடிவெளியே உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமா இருக்கும். பாருங்க, இதுல 2 கோணங்களும் நம்ம யோசிக்கலாம். எப்படின்னா இந்த வெளிச்சம் இருக்கு பாத்தீங்களா, இருட்டான இடத்துல கொண்டு போனீங்கன்னா அது எப்படி இருக்கும், சின்ன மெழுகுவர்த்தி. ஆனா இந்த ரூம் ஃபுல்லா எப்படி இருக்காது, வெளிச்சம் இருக்கும். உங்களுக்கு வந்து இருட்டான காலப்பகுதியில் நீங்க வாழ்ந்துட்டு இருந்தாலும் இந்த சின்ன சின்ன வெளிச்சங்கள் உள்ள தீர்க்க தரிசனங்களை நீங்க கவனிக்க கவனிக்க ஆழமா உற்று நோக்க கண்டிப்பாக அது மிகப்பெரிய, ஏன்னா சூரிய வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் அந்த மெழுகுதிரியுடைய வெளிச்சம் தேவையில்லை. இப்ப நீங்க மெழுகுதிரி வெளிச்சம் தேவையா? ஆனா நைட்டுக்கு கரண்ட் இல்லைன்னா என்ன ஆகும், நீங்க கேண்டில் பொறுத்து தான் ஆகும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த மாதிரி இருந்தாலும் நீங்க என்ன பண்ணுங்க,
கவனித்து படிச்சுக்கிட்டே இருங்க அப்படின்னு தான் இங்கே சொல்கிறாரு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. இன்னும் வாசிங்க சங்கீதம் 119 சங்கீதம் 105 வசனம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. பாருங்க, என் பாதைக்கு வெளிச்சம் இதுதான்னா உங்களுடைய வசனம் தான். உங்களுடைய வசனம் தான் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமா இருக்கு அப்படின்னா, அப்ப நான் நடந்து போகக்கூடிய வழியில அவர் தான் வெளிச்சம். அந்த வெளிச்சத்தை கொளுத்தி வச்சுக்கிட்டே நம்ம நடந்து போகணும். நம்ம அதன் மூலமா பிரகாசிக்கப்பட்டு ஒரு கண்ணாடியா இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், மற்றவங்களுக்கு இப்போ ஒன்றில் ஒரு சின்ன மெழுகுதிரி வச்சிருக்கிறோம். இந்த மெழுகுதிரியினுடைய வெளிச்சம் ஒரு கண்ணாடியில் பட்டா ரூம் ஃபுல்லாக தெரியுதா இல்லைங்க? இப்போ டார்ச் இருக்கு, டார்ச் எடுத்து கண்ணாடியில் அடித்தோம்னா என்ன ஆகும்? அதனுடைய பிரதிபலிப்பு ரூம் ஃபுல்லாக வரும். பார்த்துருக்கீங்களா இல்லைங்க? அன்புக்குரிய சகோதர சகோதரே, அந்த மாதிரி நம்ம இருக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரே, நம்ம அந்த வெளிச்சத்தை பிரதிபலிக்கிறவர்களாக, மற்றவர்கள் முன்னுதாரணமாக நாம் வாழ்கிறவர்களாக காணப்படணும் அப்படிங்கிறதெல்லாம் அங்கே சொல்லிட்டு வர்றாரு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. சரி, அப்படின்னா இப்போ நம்ம நிழலான பகுதியில் அந்த ஆட்டை புசிக்கிற விஷயத்தை குறித்து பார்த்தோம். இப்போ அடுத்தது ரத்தத்தை என்ன பண்ணணும்னா அந்த டோர் போஸ்டில், அதாவது டோர் போஸ்ட்னு சொல்லும்போது நிலைக்கால்களும் தடவும், நிழலாக அந்த தடவக்கூடிய விஷயத்தை பற்றி பார்க்கணும். அப்போ ரத்தம் அப்படின்னு சொல்லும்போது அங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக தம்முடைய ரத்தத்தை சிந்திட்டார். இந்த ரத்தத்தின் மூலமாக நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டோம்னா, அதன் மூலமாக தான் நம்ம நீதிமான்களாகவே மாறணும். அந்த ரத்தத்தின் மூலமாக தான் ஜஸ்டிஃபைடு பை ஃபெய்த், நாம் நீதிமான்களாக விசுவசிக்கிறோம். ஜஸ்டிஃபைடு, நாம் நீதிமான்களாக்கப்பட்டதாக நம்ம விசுவசிக்கிறோம் அப்படிங்கிறதாக தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்போ பாருங்க, இந்த நிலைக்கால்களில் தேய்க்கப்பட்ட அந்த ரத்தத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய வீட்டில் தான் நம்ம இருக்கணும். ஒருவேளை நீங்கள் வர்ற சபை ரத்தம், கர்த்தருடைய ரத்தம் தோய்க்கப்பட்ட வாசல்கள் கதவுகள் இருக்கக்கூடிய வீடாக இருந்துச்சுன்னா நீங்கள் தப்பிச்சீங்க. எதில் தப்பிச்சீங்க? சங்கார தூதனுடைய நியாய தீர்ப்பில் நீங்கள் தப்பிச்சிட்டீங்க. ஒருவேளை அதை துவைக்கலைன்னா, நீங்கள் உட்கார்ந்துருக்கிற வீட்டில் நீங்கள் அப்பம்லாம் சாப்பிட்றீங்க, ஆனால் ரத்தம் இல்லைன்னா, அதை நம்ம ரத்தம் இல்லைன்னா என்ன அப்படின்னு கேட்டோம்னா, ராஜ்யத்தில் உலக ஜனங்களுக்கு ரத்தம் அங்கே அப்ளிகபிள் ஆகாது. அப்பம் மட்டும்தான், தேவனுடைய வார்த்தைகள் மட்டும்தான். ஆனால் ரத்தம் அடையாளப்படுத்துது சில இடங்களில் வேதாகமத்தில் பாடுகளே அடையாளப்படுத்துது, உபத்திரவங்கள். கர்த்தர் நிமித்தமாக நீங்கள் என்ன பண்ணப்படுவீங்க? உபத்திரவப்படுவீங்க. 10 நாள் உபத்திரவப்படுவீங்கள். வெளிப்படுத்தல இருக்கா இல்லைங்களா? இன்னும் நீங்கள் கர்த்தரை விசுவாசி, நீயும் உன் வீடும் ரட்சிக்கப்படுவாய். அதுக்கப்புறம் நீங்கள் மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 5ஆம் அதிகாரத்தில் பின்னாடி படிச்சு பாருங்க, என் நிமித்தம் உங்களை இல்லாதது உள்ளாது சொல்லி சொன்னால் நீங்கள் பாக்கியவான்கள். அப்ப நீங்க கர்த்தர் நிமித்தம் அவருடைய சத்தியத்தை நீங்க கீழ்ப்படிஞ்சீங்கன்னா கண்டிப்பா நொறுக்கப்படுவீங்க, உபத்திரவப்படுவீங்க. அந்த உபத்திரவம் உங்களுக்கு ஒருவேளை கிடைக்கிறது என்றால் நீங்கள் பாக்கியவான்கள். அதுலேயும் நீங்க விசுவாச வீட்டாராக அங்க நீங்க காணப்படுவீங்களானால் நீங்க தான் அந்த முதற் பலன்கள் சொல்றது. இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். அதாவது இந்த பிரதர் பேசுவோம் என்ன சொல்றாருன்னா, ஞானஸ்நானம் எடுத்த எல்லாருமே முதற் பலன்களா அப்படின்னு கேட்டா இல்லைங்கிறது. ஞானஸ்தானம் எடுத்த எல்லாருமே முதற் பலன்களா அப்படின்னு கேட்டா, to believe thus would make us members of the household of faith, but it would not determine whether or not we would be of the husbands. The very elect, the saints, the royal priesthood have this place for seniority in the household of faith. அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, எடுத்த உடனே நீங்க முதற் பலன்களா மாறிட முடியாது. சபையில நீங்க எடுத்த உடனே ஒரு விசுவாசத்துக்குள்ள வந்த உடனே நீங்க என்ன பண்ணிட முடியாது, முதற் பலன்களாக மாறிவிட முடியாது அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப அதை இன்னும் வாசிக்கும் போது என்ன சொல்றாங்க, நாட் பை ரீசன் ஆஃப் நேச்சுரல் இயர்ஸ். வயசானவங்க எல்லாரும் முதற் பலன்கள் நம்ம எடுக்க முடியாது. பட் பை ரீசன் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட், ஆவிக்குரிய வளர்ச்சியின் அடிப்படையில் தான் நீங்க முதற் பலன்கள்னு சொல்லி முடிவெடுக்க முடியும் அப்படின்னு நாங்கள் சொல்ல வராது. அதாவது மறுபடியும் சொல்றேன், சபைக்குள்ள ஞானஸ்நானம் எடுத்து வந்த எல்லாருமே முதற் பலன்கள் இல்லை. நான் சொல்லல, புக்கு சொல்லுது. சரிங்களா? நம்முடைய மூத்த சகோதரர் குறிப்பிடுறாரு. அப்படின்னா உள்ள வந்தவங்க
அதுக்கு அடுத்தது காட்டக்கூடிய ஆவிக்குரிய வளர்ச்சிகள் இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் இந்த வாரம் சத்தியம் கேட்டிங்கன்னா அடுத்த வாரம் அதுக்கு என்ன கீழ்ப்படிதலை காமிச்சிருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா. இந்த கேரக்டர் டெவலப்மெண்ட் தான் உங்களை நீங்கள் புது சிருஷ்டியா அல்லது முதற் பலன்களான்னு சொல்லி தீர்மானிக்குது அப்படின்னு நாங்கள் குறிப்பிடுறாரு அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கே பலி செலுத்தினார். அதுபோல இங்கே பலி செலுத்த தெரிஞ்சவங்க யாரோ அவங்கள தான் இங்கே முதல் பலன்கள் நம்ம பார்க்குறோம். நம்ம எல்லாருமே பலி செலுத்துறோம்னு நம்ம நினைக்கிறோங்களா? பாருங்க, யோசிச்சு பாருங்க. நம்ம இங்கே வந்து உட்காந்துட்டு எந்திரிச்சு போகிறதுனால அது ஒரு பலின்னு நம்ம ஃபாலோ கிளாஸாக சொல்லியிருப்பாங்க, கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நம்முடைய நேரத்தை தேவனுக்கு என்ன பண்ணுறோம்? அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் தேட்டரில் போய் போடுறதும் என்னதான், அது தேவனுக்கு பலி இல்லை, நீங்கள் இப்போ ஒதுக்குற ஒரு டைம், அவ்வளோதான். அதே மாதிரி இங்கே கூட வந்து நான் ஒரு வேளை உட்காந்துட்டு சும்மா எந்திரிச்சு போயிட்டேன்னு வச்சுக்கங்களேன், கண்டிப்பாக அது கூட என்ன இல்லைங்க, பலி இல்லை. ஆனால் நீங்கள் தேவனோட ஒன்றித்திருக்கிற நேரம் இருக்குது தெரியுங்களா. தேவனுக்காக அவருடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்டு அதுக்காக கை கொள்றீங்க பார்த்தீங்களா. அல்லது தேவனுடைய வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ரிசம்பிளன்ஸ் ஆயிருக்கும்ல. இப்போ உங்களை பார்த்து பிரதர் வந்து அன்னைக்கு இப்படி இருந்தார் இன்னைக்கு இப்படி இருக்கிறாருன்னா அவர் கேட்ட சத்தியம் தான் காரணம்னு யாராவது ஒருத்தங்க சொன்னாங்கன்னா அது ஒரு வெளிச்சமா இல்லைங்களா. இப்படிப்பட்ட ஒரு வெளிச்சம் நம்ம காட்டுறவங்களா இருந்தோம்னா அவங்கள தான் புது சிருஷ்டிகள், புதிய வாழ்க்கை வாழ்கிறவர்கள் நம்ம சொல்ல முடியும். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அவங்கள தான் பலி செலுத்துறவனாக தேவன் கன்சிடர் பண்றாரு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஏன்னா இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கும் போது ஒரு விலை மதிப்பில்லாத ஒரு காஸ்ட்லி பிளட். அதைய வீணடிக்கிறவர்களாக இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, அதைய புரிந்து கொள்ளாதவர்களாக நிறைய பேர் இருக்கிறாங்க. அநேகர் நம்ம வசனங்கள் கூட பார்க்குறோம். எப்படி பார்க்குறோம்னா, பரமைவை ருசி பார்த்தும் வசனம் ஞாபகம் பரிசுத்தாவியை பெற்றும் இனிவரும் மகிமையை ருசித்திருந்தும் மறுதளித்து போகிறவர்கள். அதனால தேவன் எல்லாரையும் புது சிருஷ்டிகளா நினைக்கிறது கிடையாது. அதுக்குன்னு ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட் இருக்கு பார்த்தீங்க. அந்த டெவலப்மெண்ட்ல யாரெல்லாம் தங்களை வேத வசனத்துக்கு ஒத்திசைவாக வாழ்கிறாங்களோ, அர்ப்பணித்த வாழ்க்கையை தங்களுடைய வாழ்க்கையில காட்டுறாங்களோ, அவங்கள தான் தேவன் என்ன பண்றாராமா, புது சிருஷ்டிகளாக முதற் பலன்களாக அங்கே எண்ணுகிறார் அப்படிங்கிறதையும் இங்கே குறிப்பிடுறாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வாசிங்க யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வரை உள்ள வசனம். கர்த்தர் எகிப்து தேசத்தில் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாய் இருப்பதாக. நீங்கள் இஸ்ரேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிக்கிறதற்கு போதுமான பேர்களாய் இராமல் போனால் அவனும் அவன் சமீபத்தில் இருக்கிற அவனுடைய அயல் வீட்டுக்காரனும் தங்களிடத்தில் உள்ள ஆத்மாக்களின் லக்கத்திற்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அவனவன் புசிப்புக்கு தக்கதாக லக்கம் பார்த்து ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். போதும் சார். அப்ப இந்த விஷயங்கள் குறித்து நம்முடைய மூத்த சகோதரர் என்ன குறிப்பிடுறாருன்னா, பாருங்க, தேவன் ஒரு ஒரு காரியத்தை சொல்றாரு. இப்ப அதுக்கு கீழ்ப்படிஞ்சு முதல்ல யார் தான் இருக்கணும்னா, குடும்பத்தார் ஒருவேளை கலைஞ்சு வெளியே போறவங்களா இருந்தா கூட அந்த முதல் பலன்கள் கண்டிப்பா கீழ்ப்படுகிறவங்களாக இருக்கணும். ஒருவேளை கீழ்ப்படியாமல் போகிறவர்களாக இருந்தால் அவங்க முதல் விஷயம் ஆங்கிலத்தில் சொல்லும்போது டெனியிங் த மெரிட். மெரிட்னா கர்த்தருடைய மெரிட்னா என்ன சொல்லுவாங்க, புண்ணியங்களை அவங்க என்ன பண்றாங்க, டெனிங்னா வேணான்னு ஒதுக்குறது. டெனினா ஒதுக்குறது. கர்த்தருடைய புண்ணியங்களை கர்த்தருடைய ரத்தத்தின் மூலமாக தான் இன்னைக்கு நம்ம நிற்கிறோம். இந்த நிற்கக்கூடிய வாய்ப்பை நான் வேண்டான்னு ஒதுக்குறது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை என்னன்னா, அந்த நிலைக்கால்கள் இருக்கக்கூடிய ரத்தம் தெளிக்கப்பட்ட நிலைக்கால்கள் இருக்கக்கூடிய வீட்டை விட்டு வெளியே போகிறது. அன்புக்குரிய சகோதர சொல்லி அடுத்தது பார்க்கும்போது த பிளட் ஆஃப் ஜீசஸ், இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்தை நான் என்ன பண்றேன், வேணான்னு புறந்துடுறோம் நம்ம. அடுத்தது பாருங்க, த பெனால்டி ஆஃப் சச் எ கோர்ஸ் வுட் பி டெத். ஒரு வேளை இப்படி நான் வெளியே போயிட்டேன்னா அங்க நிழலாக அவங்களுக்கு என்ன நடந்துச்சு, மரணம் தான் நடக்கும். சங்காரத்தில் அவங்களை என்ன பண்ணிடுவாரு, மரணம் அங்க கொலை செஞ்சிருவாரு. இங்க நமக்கு கிடைக்கக்கூடிய பரிசு என்னன்னு கேட்டோம்னா,
ஹோப்லெஸ் எக்ஸ்டென்ஷன், நம்பிக்கை இல்லாத ஒரு எக்ஸ்டென்ஷன்னா ஒரு பிற்பகுதி அப்படின்னு நான் சொல்கிறார். அப்படின்னா நம்மளுக்கு 2ஆம் மரணம் கூட வர்றதுக்கு அந்த வாய்ப்பு இருக்குங்கிறத சொல்கிறாரு. வாசிங்க எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வரை உள்ள வசனம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வரை. ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் கடமை ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். சரி, அப்படின்னா இன்னைக்கு நம்ம இப்ப நிஜத்துக்குள்ள வந்தோம். நிழலுக்குரிய விளக்கங்களை நம்ம பார்த்துட்டு வந்தோம். இப்ப அடுத்தது நிஜம். நிஜம்னு சொல்லும்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக நம்ம மாறணும். எப்படின்னா நம்மளே நம்ம பலி செலுத்தணும். அதாவது ஈட்டிங் த லேம்ப் அப்படின்னா அந்த ஆட்டினுடைய மாம்சம் போது என்ன சொல்றாங்கன்னா அப்பத்தை பிக்கிற விஷயம். அப்ப அப்பத்தை பிக்கிறதுனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னையே அங்கே அப்பமாக பாவிச்சு என்ன பண்ணிட்டார் அப்படின்னு கேட்டோம்னா தன்னை பிட்டு தம்முடைய சீசர்களுக்கு பகிர்ந்து கொடுத்துட்டார். இதுதான் நடந்துச்சு. அப்படின்னா அதில் பங்கு கொள்கிற ஒவ்வொருத்தரும் தன்னையும் அந்த அப்பமாக பிற்கப்படணும் அப்படிங்கிறது தான் அது அடையாளம் அன்புக்குரிய. ஏன்னா இதை என் நினைவாக செய்யுங்கள்னு என்ன அர்த்தம்னா அவரை மாதிரியே பிச்சு பிச்சு சாப்பிடுங்கிற அர்த்தம் இல்லை. அது நேரடியாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டாம். இதே மாதிரி நீங்களும் பிட்டு மற்றவங்களுக்கு உங்களை நீங்கள் கொடுங்க அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை தான் அங்கே குறிப்பிடுதுங்கிறத அங்கே சொல்கிறாங்க. வாசிங்க யோவான் 6ஆம் அதிகாரம் 55 மற்றும் 58. என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். வானத்தில் இருந்து இறங்கின அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல் அல்ல. அவர்கள் மரித்தார்களே, இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார். போதும் சார். அப்ப நம்ம இங்க என்ன பார்க்கறோம்னா அப்ப இந்த அப்பத்தை புசித்தல் அல்லது பிக்குதல் அப்படின்னு சொன்னா அது எதற்கு அடையாளமா இருக்குன்னா பாருங்க, இது வேற அநேக பாடங்களை நம்ம பார்த்துருப்போம். ஒரு அப்பம் எத்தனை கோதுமைகளால் செய்யப்படும்னா அநேக கோதுமைகளால் செய்யப்படும். அந்த கோதுமைகள் நசுக்கப்பட்டு அதுக்கு மாவாக கலக்கப்பட்டு அதுதான் என்ன பண்ணப்படுது அப்படின்னா கோதுமை ரொட்டியாக சுடப்படுது, அந்த அப்பமாக சுடப்படுது. இந்த அப்பம் இப்போ ஒரே அப்பமா இருக்கு. அது கிறிஸ்துவினுடைய சரீரம். இன்னைக்கு நம்ம எல்லாரும் வெவ்வேறு அங்கங்களாக இருந்தாலும் கிறிஸ்துவுக்குள் நாம் எல்லாரும் ஒரே சரீரம். இந்த ஒரே சரீரம் பிற்கப்படுதல் அப்படிங்கிற காரியங்கள் நீங்க பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் மற்றவங்களுக்காக நம்ம என்ன பண்ணப்படணும், பிற்கப்படணுங்கிறத அங்கே அடையாளப்படுத்துதுங்கிறத அங்கே சொல்றாரு. சரி, அப்படி ஒருவேளை இந்த பிற்கப்படுவதில் நாம் ஒரு வேளை பங்கு கொண்டுட்டோம்னா இதன் மூலமாக நம்மளுக்கு என்ன ஆசீர்வாதம், ஜீவன் பெறுதல் அப்படிங்கிற ஒரு விளக்கம் கூட சில ரீஃபரன்ஸில் இருக்கு. இன்னும் சில இடங்கள்ல என்ன சொல்றாங்கன்னா கர்த்தருடைய புண்ணியங்களை நம்ம என்ன பண்றோமோ அணிந்து கொள்கிறோம் அப்படிங்கிற விளக்கத்தை நம்ம குறிப்பிடுறாரு. அடுத்தது பார்க்கும்போது திராட்சை ரசத்தை அங்கே அருந்துதல். திராட்சை ரசத்தை அருந்துதல்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? வேதாந்தத்தை பொறுத்தவரையில், வேதாந்தம்னு சொல்லும்போது பழைய ஏற்பாட்டை பொறுத்தவரையில் ரத்தத்தை புசித்தல் அப்படிங்கிறது என்னன்னா ரசத்தை புசிச்சீங்கன்னா நீங்கள் தீட்டுப்பட்டீங்கன்னா ரத்தத்தை நீங்கள் புசிக்க ஆகாதுன்னு அங்கே வசனம் இருக்கு. அப்போ நீங்கள் ரத்தத்தை புசிக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? வேற சில இடங்கள்ல பாடுகள் அனுபவிக்கிறோம், ஜீவன் கொடுக்குறோம், இதெல்லாம் ஓகே. நம்ம ரத்தத்தை புசிக்கிறதுங்கிறது என்ன அர்த்தம்னா தீட்டு, தேவனால் வேண்டாம்னு சொல்லப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் இங்கே ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்படுத்தியிருக்காரு. நீங்கள் திராட்சை ரசத்தை நீங்கள் என்னுடைய ரத்தத்தை நீங்கள் என்ன பண்ணுங்க, பானம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா அதற்குரிய அர்த்தம் என்னங்க? நான் கேட்குற கேள்வி புரியுதுங்களா? நீங்க அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் புசித்தால் உங்களுக்கு நித்திய ஜீவன். இப்ப என்னுடைய ரத்தத்தை நீங்க புசிங்க அப்படின்னா அதுக்கு என்ன, வேற ஒன்றும் சிம்பிள் தெரிஞ்ச விஷயம் தான். ரத்தம்னா என்னன்னா ஜீவன். இன்னொரு ஜீவனை நீங்க என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய ஜீவனை நம்ம என்ன பண்ணலாம், சாப்பிடலாம். சாப்பிட்டாதான் நம்ம உயிர் வாழ முடியும். நீங்க மிருகத்தினுடைய ஜீவனை பத்தி நம்ம இங்க பேசல.
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய ஜீவனை நம்ம அணிந்து கொள்ளும் போதுதான் அவரை போலவே நம்ம என்ன பண்ண முடியுங்க, தேவன் முன்பதாக நிற்க முடியும். அவரை போலவே அங்க பலி செலுத்த முடியும். அவருடைய ரத்தத்தின் மூலமாக தான் நாம் அங்க ஒரு புது சிருஷ்டிகளாக வாழ முடியும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாருங்க, இந்த பாஸ்ஓவர் ஃபீஸ்ட் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு அது ஒரு சந்தோஷமான விஷயம். அன்னைக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு, அதை வந்து நாங்கள் இன்னைக்கு நினைவு கூறோம்னு சொல்லி அவங்களே என்ன பண்ணுவாங்க, அங்கே ஒரு பண்டிகை மாதிரி கொண்டாடுவாங்க. இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்ட ஒரு பண்டிகையாக கொண்டாடணும் அப்படின்னு கேட்டோம்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்காக பலி செலுத்தப்பட்டார். எனக்காக பலி செலுத்தப்பட்டார்ன்றதை நாங்கள் நினைவு கூறோம். உங்களுக்காக பலி செலுத்தப்பட்டாரா இல்லையா? அப்போ நீங்கள் நினைவு கூற வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, எனக்காக பலி செலுத்தப்பட்டார் அப்படிங்கிறத நான் நினைவு கூறோம். என்னுடைய ரட்சிப்பு இந்த நாளில் தான் நடந்துச்சு அப்படிங்கிறத நான் நினைவு கூறோம். அப்படின்னா எப்படி இருக்கும் என் உடம்பு, என் மனசு அந்த நாளில்? அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அந்த நாளில் உட்காந்து அழுகிறதோ ஒப்பாதிக்கிறதோ அங்கே ஒரு சரியா அது ஒரு சடங்கு மாதிரி ஆயிடும். அப்படி இல்லை. அன்றைய நாளில் அந்த ரத்தத்தின் மூலமாக, அந்த அப்பத்தின் மூலமாக நம்ம என்ன பெற்றுக்கொள்கிறோம்? அது ஒரு ஆசீர்வாதத்தின் அடையாளம், பிதாவாகிய தேவனுடைய ஆசீர்வாதத்தின் அடையாளம். அல்லது இன்னும் சரியா சொன்னா, நாம் மீண்டும் அந்த வாய்ப்பை புதுப்பித்துக் கொள்கிறோம். மீண்டும் அந்த ரத்தத்தின் மூலமாக கழுவப்படுகிறோம். அன்றைய நாள்ல அந்த அப்பத்தை குடிப்பதன் மூலமாக கிறிஸ்துவினுடைய ரத்தம் எனக்குள்ள வந்துச்சுன்னா நான் இப்ப புது மனுஷன் ஆகிறேன்னா இல்லைங்களா? நான் செஞ்ச பாவத்துக்கு தேவனை என்ன மன்னிச்சு, சரி ஓ போ இந்த அப்படின்னு மறுபடியும் வாய்ப்பு கொடுக்குற மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாருன்னா சந்தோஷமா இருக்கணுமா துக்கமா இருக்கணும்? உட்கார்ந்துட்டு தேவனே வலிச்சிருக்காரு அன்னைக்கு அழுகிறது இல்லை. அதுக்கு நினைவு கூறுவதற்கான ஆயத்தம்னு சொல்லி முதல்லயே நம்ம என்ன பண்ணணும்? படிப்படியாக நம்மை நாம் சுத்திகரித்துக் கொள்ளணும். அந்த நினைவு கூறுதலின் நாளில் அந்த எம்பளமாகிய அப்பம் மற்றும் திராட்சை ரசத்தை அதுல பங்கு கொள்றது மட்டும்தான் நம்முடைய நோக்கம். அதுக்கு தான் நம்ம தேவன்கிட்ட பாத்திரவானாக என்னை நீங்க என்ன பண்ணுங்க, தகுதிப்படுத்துங்கன்னு நம்ம கேட்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாருங்க, இது பிதாவாகிய தேவன் கொடுக்கிற ஒரு இன்விடேஷன். இந்த இன்விடேஷன் கிறிஸ்து அங்க கொடுத்துருக்காரு அப்படின்னா இது எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு இல்லை. எல்லாருக்கும் வாய்ப்பு இல்லை. இந்த உலகத்துல எல்லாரும் இந்த திராட்சை ரசத்துல பங்கு கொள்றதுக்கு வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு இல்லைன்னா என்னன்னா, எல்லாரும் இப்போ எல்லா சர்ச்சிலையும் போனீங்கன்னா இது குடிக்கிறாங்க. எது குடிக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா அது என்ன, ஒயின் குடிக்கிறாங்க. இங்க ஒயின் குடிக்க சொல்லி எங்கேயுமே பைபிள்ல மென்ஷன் பண்ணல. திராட்சை ரசம், ஒயின்னா என்னது? ஒரு புளிப்பேறப்பட்ட ஒரு திராட்சை ரசம். புளிப்பேறப்பட்ட விஷயமே பைபிள்ல வேண்டவே வேண்டாங்கிறார். ஆனா இந்த புளிப்புள்ள வைனை குடிக்கிறது அதை வேற. நாம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? புளிப்பில்லாத திராட்சை ரசத்தை அல்லது ஆண்டவராய் இயேசுவின் ரத்தத்தை உண்ணுகிறவர்களாக அருந்துகிறவர்களாக நம்ம காணப்படுவோம் போதேதான் நாம் அவருடைய ஜீவனுக்குள்ளாக பங்கு பெறுகிறோம். ஒருவேளை இங்க எத்தனை பேர் நீங்க அந்த ஒரு நினைவு கூறுதலை அனுசரிக்கிறீங்களோ அத்தனை பேர் எந்திரிச்சு வெளியே போகும்போது எதோட வெளியே போவீங்க? ஜீவனோட வெளியே போவீங்க. அப்பத்திலும் திராட்சை ரசத்திலும் பங்கு பெற்றால் உங்களுக்குள்ளே நித்திய ஜீவன் உண்டு அப்படின்னு சொன்னா, அப்ப அந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் பருகும் போது உங்களுக்கு என்ன கிடைச்சிடும்? ஒருவேளை பழைய ஜீவன் மங்கி வச்சிருந்தா கூட இப்ப புதுசா நான் என்ன பண்ணிட்டேன், மறுபடியும் ஜீவன் தேவன்ட்ட ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு நான் போற மாதிரி. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அப்ப இன்னைக்கு நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டார் அப்படின்னு கேட்டோம்னா, இங்க புளிப்பில்லாத அப்பமாக அவர் தம்மை நமக்கு ஒப்பு கொடுத்துட்டார். அப்படியாக இங்க நம்மளையும் என்ன கற்றுக் கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டோம்னா, புளிப்பில்லாத அப்பமாக நாமும் நம்ம இங்க பங்கு பெறணும். புளிப்பில்லாத அப்பம்னா நமக்கு தெரியும், எந்த பாவம் எந்த ஒரு துர்க்குணம் எதுவுமே இல்லாமல் நம்ம என்ன அந்த இடத்துல பங்கு பெறணும். பங்கு பெறுவது மட்டும் இல்லை, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து மற்றவர்களுக்கு வெளிச்சமாக மாறுவதற்கு இந்த ஒரு பாடத்தின் மூலமாக தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்போ அந்த பாஸ்ஓவரில் கலந்துக்கும் போது கூட ஒரு 2 மைண்ட்ல இருந்து பண்ண சொல்றாரு. நம்முடைய விசுவாசம் கிறிஸ்துவே என்னுடைய பஸ்கா பலி அப்படிங்கிற ஒரு சிந்தனையோட நம்ம அந்த பார்ட்டிசிபேஷன் அங்கே பண்ணணுங்கிறத சொல்றாரு. 2வது விஷயம், நான் அவருடைய சரீர அங்கம், நானும் அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில விசுவாசத்துல என்னையும் நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்படிங்கிற மனநிலையில நாம என்ன பண்ணணும், நம்மளே ஒப்பு கொடுக்கணும்.
இந்த ஒரு பாசோவரில் பங்கு பெறணும்னு நாங்கள் சொல்லி இந்த வார்த்தை முடிக்கிறார். தேவன் தாமே மட்டுமே கேட்டுக்கொண்டு உங்கள் யாவரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. அவனை